பரணி, ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூலி ட்ரெய்லர் அந்த இதுதான் வந்துச்சு. ட்ரெய்லர் பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம். அதே மாதிரி வந்துட்டு டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அதுலேருந்து வந்து அவரோட காஸ்டியூம் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த காஸ்டியூம் அவர் நடந்து வர்றது பேசுகிறது எல்லாமே. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவரோட கிராண்ட் ஃபாதர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல் தான் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே நிமிஷம். குளிப்பதுலேருந்து எல்லா சாங்ஸுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி கிங்டம் படத்துலேருந்து அஃபிஷியலாக வந்து அவங்க 53 க்ரோஸ் அதுதான் வந்து அஃபிஷியல் போஸ்டராக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டேஸில் 53 க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுவும் பெருசா ஒண்ணுமே தெரியல. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி சாரி, ஓஜி அந்த படத்துல இருந்து ஃபயர் ஸ்டாம் அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமன், அதுக்கப்புறம் நசருதீன், பரத்ராஜ், அதுக்கப்புறம் சிலம்பரசன், அதுக்கப்புறம் தீபக் குழு இவங்க எல்லாருமே வந்து அந்த பாட்டு வந்து பாடியிருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி நேற்று வந்து இந்த இது சரண்டர் அப்படின்ற தர்ஷன் படம், அந்த படத்தோட ரிவ்யூ சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது வந்து இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு நிமிஷம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா இப்படி போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஸ்லோவாக பில்டப் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து பிளாட் வந்துச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம். சரி, இனிமேல் நல்லா போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப ஓகேவா தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை. ஒரு 2-3 சீன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் மீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்க்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுமார் படமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த படம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. மேபி ஓடிடியில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தோணுது. தெரில. சரி, ஓகே. கூலி ட்ரெய்லர் பற்றி பேசலாம். எனக்கு வந்துட்டு ட்ரெய்லர் வந்து அண்டர் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல. இவரு சத்யராஜ வந்து சத்யராஜும் ரஜினிகாந்த் அவர்களும் ஃப்ரெண்டு. ஸ்ருதி ஹாசன் சத்யராஜோட பொண்ணு. அது மட்டும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். மேபி நிறைய பேருக்கு நிறைய டீகோட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதேமாரி நாகார்ஜுனா தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. சத்யராஜா காப்பாற்றுறதுக்காக வர மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம் படம். ஆனால் வந்து ஏ சர்டிஃபிகேட். ஸோ வயலன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். படம் 2 மணி நேரம் 48 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ரன் டைம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ட்ரெய்லர் வந்துட்டு அண்டர் ப்ளே பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறப்ப இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் அனிருத் வேற வந்து இன்டெலிஜென்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்டெலிஜென்ஸில் ஒரு 30 to 40% படத்தில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு ஷாட் வரும். அந்த வின்டேஜ் ரஜினியை காமிச்சிருப்பாங்க. அது இப்போ டிஏஜ் பண்ணி டிஏஜிங் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ இன்வெர்டட் இமேஜ் காமிச்சிருப்பாங்க ஃப்ரேமில். அதை வந்து மறுபடியும் இது பண்ணி ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஷாட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ட்ரெய்லரில் ஒரு மாதிரி பீக்கான மூமெண்ட்னா அதுதான். நான் என்ஜாய் பண்ணேன் ட்ரெய்லர். நீங்களாம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சுகுமார் ப்ரோ, நீங்க அப்படியே வெடிக்க ஆரம்பிங்க ஃபயரா. சும்மா ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு, மைக் ஆன் பண்ண முடியல போல இருக்கு. சரி சுகன், நீங்க ஆரம்பிங்க. ஸோ எனக்கு பர்சனலாகவே லோக்கியோட ட்ரெய்லர், அவரோட ட்ரெய்லர் கட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லர் கட்டுமே எனக்கு பிடிச்சது, ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா லைக் எப்படி சொல்றது, நான் நினைச்ச ஒரு பேட்டர்ல தான் அந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொன்னேன், இந்த பேட்டர்ல தான் ட்ரெய்லர் வரணும், அந்த பேட்டர்ல தான் இருந்தது. வந்தோம்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு.
பர்னி ப்ரோ சொன்ன மாதிரி எனக்குமே அது தோணுது. லைட்டா வந்து என்னன்னா கொஞ்சம் ஓவர் ஹைப்பா எடுத்து அதை லைட்டா ஒரு மாதிரி அண்டர் ப்ளே பண்ணி எடுக்கலாம், படத்துல சர்ப்ரைஸா வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்களான்னு தெரியல. ஓவராலா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே வேணாம். ஆல்பமே பாத்தீங்க அப்படின்னா தரவுட்டா பயங்கரமான ஒரு ஹிட். கேட்டவுடனே இன்ஸ்டண்டா பிடிக்கிற மாதிரியான சாங்ஸ் தான் போட்டிருக்காரு அனிருத். ஸோ எனக்கு பர்சனலாவே ட்ரெய்லர் பிடிச்சது தலைவா. முக்கியமா அந்த தலைவர் சொல்ற டைலாக்கா இருக்கட்டும், சத்யராஜ் சொல்ற டைலாக்கா இருக்கட்டும், தென் ஃபைனலா அந்த காட்டுற டிரான்சிஷனா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் ஒரு நாட்டியான தனமா தலைவரோட அந்த அக்மார்க்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, ஃபன்னா ஒரு விஷயம் பண்ணார்ல, அந்த ட்ரெய்லர் எண்டில் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே மோசமா இருந்தது. சௌபின் ஷஹீரும் பயங்கரமா வந்து என்னன்னா அவருக்கு மாஸ்டான ஒரு டைலாக் காமிச்சாங்க. தென் நான் நினைச்ச மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் யாராவது கண்டிப்பா யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது நாகார்ஜுனா வாய்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது பெட்டரா இருந்தது. ஐ ரியலி சுமார் கை காமிச்சா இருக்காரு. கோஹோஸ்ட்லாம் கொடுத்தாச்சு, கோஹோஸ்ட்ல தான் இருக்காரு. இல்ல ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சேர்ப்போம், அப்பதான் பெட்டரா இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டு சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. கேக்குங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா அணி அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு இதா இருக்கு. அதுதான் ட்ரெய்லர்ல ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. ஒரு அண்டர் ப்ளே பண்றாருன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர்ல. அதான் எனக்கு இன்னொன்னு சத்யராஜ் ஒரு ஃபைட் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. சத்யராஜ் ஃபைட் ட்ரெய்லர்லயே காமிச்சாங்களே ப்ரோ. இருக்கும்போது இன்னும் இந்த ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 2 பேரும் சேர்ந்து ரஜினிக்கு அவருக்குமே ஃபைட் இருக்கு. ரஜினிக்கு அவருக்குமே ஃபைட் இருக்கு. அதான் அவருக்கு வந்து ரியலாவே ஒரு 2 பேருக்குள்ள ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது படத்துல இந்த மாதிரி ஹெவியா வச்சு பயன் ஏங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி தாங்க இருக்கு. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ற மாதிரி இல்லைங்க. ஏங்க நீங்க இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க, அவங்களுக்கு இல்ல, நான் அதான் சொல்றேன். அவங்களே 2 பேத்துக்குள்ள சொல்லல, அவங்க 2 பேரும். சரி, ட்ரைலர்ல கமல் சாரோட கனெக்ட் ஒன்று வச்சிருந்தாங்க, யார் யார் கவனிச்சீங்க? என்ன ப்ரோ? அவங்களுக்கெல்லாம் நண்பன் அந்த இன்னொரு டைலாக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சத்யராஜ் சொல்லுவார்ல, 10 வருஷமா ஒருத்தவன 20 வருஷமா ஒருத்தவன உள்ளே 30 வருஷம் 30 வருஷமா ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த டைலாக்கும். சரி, நம்ம வைப்புக்கெல்லாம் சுகுமார் ப்ரோ சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சுகுமார் ப்ரோ நீங்க ஆரம்பிங்க. இப்ப கேக்குதா, பேச முடியுதா? பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. 10 வருஷம் டிவி மாத்தால் நீங்க 13 வருஷம் கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களோட ரியல் போட்டோ வைங்க ப்ரோ, அப்பதான் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க விஷயம் கரெக்ட் தான் பாருங்க. இங்க ஒருத்தர் 10 வருஷமா ஒரே வயசுல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க போட்ட ஒரு போட்டோல தெளிவாயிடுச்சு. புரியல, அவருக்கு முன்னாடியே நான் போட்டேனேங்க. அப்படி இல்ல, சின்ன வயசு போட்டோ போட்டு வச்சிருந்தீங்க. கோபால் ப்ரோ பிளான் பண்ணிட்டு வருவீங்களா இல்ல எழுதிட்டு வருவீங்களா? இல்ல சும்மா இல்ல பரணி ப்ரோ, இப்ப அந்த போட்டோ போட்டு எல்லாத்துக்கும் அண்ணன்ங்கிற ஸ்தானம் வாங்கி கொடுத்திருக்காருல்ல. எங்க அண்ணன் நான் தான் செய்வேங்கிற மாதிரி. கோபால் ப்ரோ, சாம்பலா பாட்டு கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பரணி ப்ரோ பாத்தீங்களா? இப்படிதான் ப்ரோ நாங்க. அண்ணனோட ஃபேன் நானு. அண்ணனோட ஃபேன்? யார் ஃபேன்? உங்களை தான் சொல்றாரு கோபால் ப்ரோ. கோபாலகிருஷ்ணன் அண்ணன் சொன்னீங்களே, அந்த அண்ணன் யாரு அதை மட்டும் சொல்லிருங்க. அண்ணா எஸ்கே அண்ணா, பெரிய அண்ணா பரணி அண்ணா. அஜித் இப்ப சந்தோஷமா? இல்ல, எனக்கு சத்தியமா பிரகாஷ் ப்ரோ ட்வீட் போட்டிருந்தால அண்ணன் எனக்கு சத்தியமா உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. எங்க அண்ணெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது, பரணி தான் ஞாபகம். சரி, கொம்ப இறங்கிட்டா இப்ப எலிவேஷன் இப்ப பாருங்க எலிவேஷன். பிரகாஷ் ப்ரோ ஏங்க விஷால் ப்ரோ ஆரம்பிங்க. என்னங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். சுகுமார் நான் சொல்லுங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. என்ன எப்படி ஆரம்பிக்கலாம் பரணி?
நீங்க தான் ஆரம்பிக்கணும், எப்படி வேணா ஆரம்பிங்க. அந்த வாயிலே இதுல இருந்து ஆரம்பிங்க ஆரம்பிக்கலாமா? சுகுமார் bro. அரங்க மதுரட்டுமே அப்படின்னு அப்படியே அந்த ஒரு வாய்ஸ்ல ஆரம்பிக்கலாமா இல்ல எப்படி? நேத்து ஒரு டோன்ல வரல, அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல இப்ப ராயெல்லாம் வரக்கூடாது. இப்ப நம்ம வந்து இதுதான் கூலிதான். சொல்லுங்க சரி, சொல்லுங்க. ஓகே. எனக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? எனக்கு நல்லதான் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசா இதான் இது பண்ணி பயங்கரமா அப்படிலாம் பார்க்கல. நான் நார்மலா ஒரு ட்ரைலர் எப்படி பார்க்கணும் அப்படிதான் பார்த்தேன். 3 நிமிஷம் ட்ரைலரு. ஒரு விஷயம் வந்துட்டு பிரகாஷ் ராவ் போட்டு ட்வீட், அதுதான் என் மைண்ட்லயும் தோணுச்சு. 3 நிமிஷம் ட்ரைலர்ல பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல. ரொம்ப பெருசாலாம் ரிவீல் பண்ணாம ஒரு ஒரு ட்ரைலர் கட்டை கொடுத்தது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ மூமெண்ட்ஸ், பிஜிஎம் எலிவேஷன் இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பா பாட்டுலயே இருக்கு. நம்ம ஆல்ரெடி பாட்டுலயே எல்லாம் வந்துருச்சு. கூலி பவர் ஹவுஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு அதுல வந்துருச்சு. ஏன் ட்ரைலர்ல வைக்கலன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மேபி ரீசன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் வச்சிருக்க மாட்டாங்க. நான் விக்ரம் ட்ரைலர் காலில இருந்து நான் ஒரு 4-5 வாட்டி நான் பார்த்துட்டேன். அது நான் அதுக்கு முன்னாடி லோகேஷோட எல்லா ட்ரைலருமே வந்து சும்மா ட்ரைலரும் சரி, படத்துல ஒரு முக்கியமான சீன்ஸ் சும்மா போட்டு பார்த்துட்டேன் இந்த பைபிள் இருக்கலான்னு. அப்போ எனக்கு வந்துட்டு ஒண்ணு மட்டும் தோணுச்சு. விக்ரம் ட்ரைலரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் போட்ட ட்வீட்டுக்குமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு அது இதோட சூப்பரா இருந்துச்சுன்னு. நான் இல்லைன்னு எதுவுமே சொல்லல. அந்த படத்துலயுமே கூட நிறைய வந்து ட்ரைலர்ல காட்டாத நிறைய சீன்ஸ் வந்து படத்துல இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு இன்டர்மிஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப எலிவேட்டட் சீன். அதுல அந்த அளவுக்கு எல்லாம் ட்ரைலர்ல வந்து பெருசா காட்டல. அதே மாதிரி அந்த ஸ்டன் மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்களா, ஸ்டன் மாஸ்டரா டான்ஸ் மாஸ்டர் ஏஜென்ட் டீனா, எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு நேம் போட்டு வச்சு காட்டினது. அந்த படத்திலேயே வந்துட்டு எமோஷனல் கனெக்ட் அதெல்லாம் வந்து ட்ரெய்லர்ல ரிவீலே பண்ணல. அந்த போர்க்கண்ட சிங்கம் அந்த அந்த பாட்டு எல்லாம் வந்துட்டு செம்ம எமோஷனலா வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். அதெல்லாமே எதுவுமே பெருசா ட்ரெய்லர்ல அதுலயுமே ரிவீல் பண்ணல. ஆனா படத்துல எவ்வளவு மூமெண்ட்ஸ் வச்சிருந்தாருன்னு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சது. எனக்கு அதே ஃபீல் தான் இதுலயும் வந்தது. பெருசா வந்து இதுலயுமே வந்துட்டு ஐ மூமெண்ட்ஸ் ட்ரெய்லர்ல வைக்கணும். கண்டிப்பா படத்துல இவ்வளவு கேஸ்ட வச்சுட்டு அவர் படத்தை வந்துட்டு இது பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். மினிமம் கேரண்டி லோகேஷ் கிட்ட இருக்கும். இதுவரை எந்த ஒரு படமும் லோகேஷ் வந்துட்டு இது வந்து பார்க்கவே முடியாது, இது படமே இல்லை அப்படின்னு வந்து லோகேஷ் ஒரு படத்துலயும் எடுத்தது இல்லை. அந்த ஒரு விதத்துல வந்துட்டு எனக்கு பாட்டு எல்லாமே ஆல்ரெடி இட்டு படத்துல வந்து அது எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு மேபி அது மான்டேஜஸா கூட இருக்கலாம். அது எந்த மாதிரி வேணா வரலாம். ஓவராலா வந்து எனக்கு இந்த 3 மினிட்ஸ்ல எனக்கு ட்ரெய்லர் வந்துட்டு பயங்கர ஹைப் கொடுத்துருச்சு. எனக்கு வந்து படம் வந்துட்டு அப்படி பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது. எல்லாரும் வந்துட்டு சில பேர் நெகட்டிவா போட்டிருந்த மாதிரி எல்லாம் எனக்கு நெகட்டிவா பெருசா எதுவும் தெரியல. இந்த மாதிரி பெரிய படத்துக்கு இது வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹைப் குறைச்சி வைக்கிறது நல்லதுன்னு தான் தோணுச்சு. அது கண்டிப்பா வந்து படத்துல வந்து இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இது பெரிய பிளாக் பஸ்டர். நான் சொன்னது விக்ரம்ல இருந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வச்சாங்க அப்படின்னா, இல்ல ட்ரெய்லர் மாதிரியே படமும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. அவ்வளவுதான். அதோட என்னோட ட்ரெய்லர் பத்தி எனக்கு கருத்தை முடிச்சுக்கிறேன். சூப்பர். சரி விஷால் பாபு சொல்லுங்க. ஓகே, ட்ரெய்லர் வந்து விக்ரமோட டோன்ல தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதுல வந்து பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து மிகப்பெரிய அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட்டா இருக்கு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் என்னதுனால இது பண்றாங்கன்றதுதான் பெரிய சீக்ரெட்டா இருக்கு. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ட்ரெய்லரா வந்துட்டு அவர் ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெருசா எதுவும் காட்ட வேணாம் அப்படின்ட்டு வேணுங்கனே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லோக்கி படத்துல ஹை பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு விக்ரம் ட்ரெய்லர் ஜோன்ல தான் இதுவும் இருந்துச்சு. ஆனா விக்ரம் ட்ரெய்லர் நமக்கு இன்னும் சூப்பரா இருந்ததுக்கு காரணம் அணியோட பிஜிஎம். அதுல ரொம்ப சூப்பரா இருக்கும் அணியோட பிஜிஎம் வந்துட்டு ட்ரெய்லர் ஃபுல்லா. இதுல அது வந்துட்டு எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், மியூசிக் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு என்ன இது, அவரு வந்துட்டு மியூசிக்கே இல்லாம அவரோட வாய்ஸ் வோக்கல் வந்தது, அதெல்லாம் ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, என்னால டக்குன்னு சொல்ல முடியல. நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற ஜோன்ல இல்ல, ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. இன்னொன்னு ரஜினியாவே தெரியல எனக்கு கிளைமேக்ஸ்ல அந்த பீடி ஷாட்டை தவிர. அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கேரக்டரா தான் இருப்பாரு, ரொம்ப ஒரு மாதிரி இதோ சட்டிலா தான் இருப்பாரோ அப்படின்ட்டு தோணுது. ஜெயிலர்ல ஒரு டோன்ல இருந்தாருல, ஆனா இதுல இறங்கி ஆக்ஷன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா கேரக்டரா ரொம்ப பெருசா மாஸ்லாம் இல்லாம, மாஸ் படத்துல இருக்கும் ஆனா இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப ரொம்ப அதெல்லாம் இல்லாம ஒரு அண்டர் டோன் பண்ணி தான் இருப்பாரு. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கிரவுண்டடான ஹீரோவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷோபின் தான் நான் ரொம்ப வெயிட் பண்றேன். சூப்பரா இருந்துச்சு. வர 2-3 சீன்ஸும் செம்மையா இருந்துச்சு.
இந்த மனுஷன் ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஸோ அவர் கலக்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓவராலா இதுதான். அமீர் கான் வந்தது தனியா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தோட அப்படியே பிளெண்ட் ஆன மாதிரி இல்ல. ஒரு மாதிரி தனியா அது ஒரு வேற படத்தோட ஷாட் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை எப்படி இதோட பிளெண்ட் பண்ண போறாங்க? ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த கேரக்டர் நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு எல்லா இன்டர்வியூலயும் லோகி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் அமீர் கான் கேரக்டர் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. பார்ப்போம். எனக்கு இதுதான் ட்ரெய்லரோட தாட்டு. இன்னொன்னு இது ரொம்ப கரெக்ட்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹைப் இருக்கிற படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டான ட்ரெய்லர் ஓகேவா எனக்கு தோணுது. ஏன்னா தக் லைஃப் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு சில பேர் ரியாக்ஷன்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அடியை சந்திச்சுது. அதனால அதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி லைட்டா இருக்கிறது ஓகே அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம். இல்ல தக் லைஃப் ட்ரெய்லர் வரும்போதே நெகட்டிவா தானே ப்ரோ வந்துச்சு. இல்லையேங்க, இல்ல ப்ரோ, ஒரு சில பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்து அழுதுருக்காங்க ப்ரோ. நீங்க கம்முனு எங்க பிரகாஷ் அண்ணா அவங்க எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. தக் லைஃப் ட்ரெய்லர் ட்ரெய்லர்லாம் சரியான ஹைப். தக் லைஃப் அது சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல நான் சொல்லிட்டேன். இல்ல நான் கேக்குறேன், யாரோ வந்து ஆமீர் கான் வந்து ரஜினியோட பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. எதையாவது ஏங்க இது என்னங்க புதுசு புதுசா என்னமோ சொல்றீங்க. இல்ல ஏங்க, அவர் அந்த பீடி குடிச்சிட்டு வர இல்ல ரஜினி பீடி குடிச்சிட்டு வர ஷாட்டே அமெரிக்கா இருக்கிற இடத்துலதான். ஏங்க நீங்க வேற இல்ல ஆமீர் கான் ஒரு 2 ஷாட் காமிச்சாங்களா, ஒரு ஃபியூனரல் எனக்கு ஒரு டவுட், யாரு தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்துட்டு அழுதுது? அது வந்துட்டு அந்த ஒரு ஏதோ ஒரு யூடியூப் அது ஒருத்தர் நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் சொல்றீங்களா? பேர் மட்டும் கொஞ்சம் தயவு யூடியூபர் அவர் பேர் ஆர்ஜே விஷால் மதன் கௌரி நினைக்கிறேன். அண்ணா ஏங்க சும்மா இருங்க, அவரு போய் பார்த்துட்டு வந்து ஏதாவது அடிப்பாரு. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல கூட வந்து யாருன்னா முடிஞ்சா வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் தயவு செய்து எனக்காக ஷேர் பண்ணுங்க. விஷால் வித் யுவர் பர்மிஷன் அது வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணிக்கிறேன். அடிக்காது, ஓகேவா? ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் நான் பண்ணது. இல்ல அதுதான் சொல்றேன். எனக்கு அந்த லிங்க் மட்டும் யாருன்னா கொஞ்சம் சுகன் கொஞ்சம் லிங்க் மட்டும் கண்டுபிடிச்சு அனுப்புப்பா. நான் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிக்கிறேன். காப்பிரைட்ஸ் அடிக்கிற விஷயம் நான் எங்க அடிக்க போறேன்? ஆர்கேஎஃப் அடிக்காம இருந்தா சரி. காப்பிரைட்லாம் அடிக்க மாட்டாரு, நான் அனுப்பிச்சுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. தயவு செய்து எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா இவ்வளோத்தையும் நீ ரியாக்ஷன் வீடியோ பண்ணிட்டு இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தர் பண்ணாரு பாரு, அது மைண்ட்ல வந்துட்டு எப்படி ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா சுகுமார்ண்ணா, அந்த டயலாக் சொல்லும் போது நீங்க விஷால் ப்ரோ ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த டயலாக்கு பொருத்தமா படத்துல நடந்துகிட்டாரா அப்படின்றது விஷால் வந்து இப்ப கேக்குறான். அது மட்டும் சொல்லிடு. சரி, கூலியில டைவர்ட் ஆகும். நீங்க கிட்டத்தட்ட சுகுமார் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? டைவர்ட் ஆகுது. கூலிக்கு ரியாக்ஷன் வீடியோ எப்ப போட போற விஷால்? என்ன பேச மாட்டேன்? கலாநிதி மாறன் ஒரே நல்லா ஓடிடும். கலாநிதி மாறன் பயங்கர எலவேஷனா பேசிட்டு இருக்காராம். கலாநிதி மாறன் அவர் வந்து எப்படின்னா ஒரு பக்கா பிசினஸ் மேன், ஓகேவா? ஆடி லான்ச்ல எலிவேஷன் பண்றதுன்னா அவர் அடிச்சுக்க முடியாது. அவர் யார் பண்ணாலுமே அந்த இடத்துல யாரு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வேற எந்த ஸ்டாரா இருந்தாலுமே அவர் அப்படிதான் எலிவேட் பண்ணுவாரு. அது பெருசா நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். பட் ஆனா அவர் அந்த மாதிரிதான் பேசுவாரு. இல்ல அவர் ரஜினிகாந்த் படம் பண்ணப்பெல்லாம் எல்லா ஸ்டேஜ்லயும் சொல்லியிருக்காரு, நம்பர் 1 ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஜ்லயும். ஆனா அந்த படமும் கலெக்ஷன், அந்த படங்களும் கலெக்ஷன்ல பிரிச்சு இருக்குல்ல. கரெக்ட் அது உண்மைதாங்க, இல்லன்னு சொல்லு. சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த்னாலே படம் பிளாக் பஸ்டர் தாங்க. எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லரு. இல்ல ப்ரோ, ஸ்ருதிஹாசனோட அப்பாவா எதுவும் கமல் எதுவும் கெஸ்ட் ரோல் பண்றாரா என்னன்னு தெரியல. சத்யராஜ் தாங்க படத்துல அப்பா. ஏற்கனவே பல பேட்டிகள் அவங்களே சொல்லிட்டாங்க, ஆடி லான்ச்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகமா? இல்ல சர்ப்ரைஸா ஏதாவது வைக்கலாம். அவர் வந்து நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, சன் பிக்சர்ஸ் கலாநிதி சன் பிக்சர்ஸும் ரஜினிகாந்த் பிளாக் பஸ்டர் எனக்கு அண்ணாத்த மைண்ட்ல வந்து போகுது. தயவு செய்து அது நம்ம சுகுமார் ப்ரோ தக் லைஃப் அண்ணாத்த இதெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுங்களா? ஏன் எப்ப பார்த்தாலும் எங்கிட்டாவது போயிடுறீங்க? ரூட் என்ன? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. கூலி ஆடி லான்ச்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த படம் எந்த அளவுக்கு ஓடுன்னு தெரியுமா ப்ரோ? நான் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், கூலி பத்தி பயங்கரமா வந்து பாசிட்டிவ் வைப்ல நான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு நெகட்டிவா நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வர வேணான்ற தெரியலையே, நீங்க தான் கொண்டு வரீங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இதுல என்ன ட்விஸ்ட் தெரியுமா? அவர் சொல்லும் போதே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இத நான் சொன்னேன்னா வேற மாதிரி போயிட்டு தான் வாய் மூடிட்டு இருந்துட்டேன். சரி சுகுமார், நான் தக்லைஃப் இல்லப்பா, எனக்கு பேட்டா தான் மைண்ட்ல வந்துச்சு. அம்ஷியா பர்னி, தேங்க்ஸ் பர்னி. நானும் வாட்ஸ்அப் சரி ஓகே, என்னோட இருங்க நான் ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு போயிடுறேங்க. கேப்ஷன் தான் ஹைலைட். தனிக்கு இதை விட என்ன வேணும்னு போட்டிருக்காருண்ணா.
ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்ல அஜித் பல்டான் ப்ரோ சொல்லுங்க, ஏதோ எலிவேஷன் பண்றீங்களா? சொல்லுங்க வெயிட்டிங். ஏங்க உண்மையாலுமே ட்ரைலர் பயங்கரமா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனிருத்தோட பிஜிஎம் மட்டும் தான் கொஞ்சம் மொக்கையா போயிடுச்சு. அண்ட் தென் அமீர் கான் மட்டும் ஆட் மேன் அவுட். அதை தாண்டி எனக்கு ட்ரைலர் உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட் பாத்தீங்கன்னா, அவர் அந்த 2வது ஸ்டெப்ல இருந்து கையில ரெட் கலர் ஷர்ட்ல கையில கத்தியா கொடையாந்துல ரத்தத்தை எடுத்து நடந்து வருவாரு. அதான் அப்பா இப்படிதாயா நீ வச்சிரியா. அதே மாதிரி அந்த இன்ட்ரோ பிளாக் ஷாட்டும் காமிச்சிருந்தாங்க. எனக்கு மேக்கிங்கே எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு ப்ரோ. 3 நிமிஷம் ரொம்ப அதிகம்ங்கிறதா ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஒரு 2.5 மணி நேரத்தை கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவுமே பயங்கரம் இருந்திருக்கும். அனிருத் மட்டும் வேற லெவலில் ஒரு பிஜிஎம் போட்டிருந்தா இந்த ட்ரைலரே மாசா தெரிஞ்சிருக்கும். அனிருத்தோட ஒர்க் மட்டும் தான் இந்த பிரச்சனை. இல்ல அது வந்து ஆக்சுவலா அந்த மொத்தம் அந்த ட்ராக் கூலி ட்ராக்ல இந்த ஒரு ட்ராக்குமே இருக்கு. இது வந்து படத்துல வைப்பாரான்னு தெரியல. பட் ஆனா ட்ரெய்லர்ல வச்சிருக்காரு. அந்த இல்ல அது ஆல்ரெடி வந்துருச்சாமா ப்ரோ. அந்த இந்த வருஷம் தான் இருக்காமா. பரணி ப்ரோ சாயந்தரமே எல்லா சாங்கும் வந்துருச்சு. இப்ப நீங்க ட்ரைலர்ல பார்த்த சாங் சாயந்தரமே வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரோ எனக்கு இந்த ட்ரைலரோட ஐம் த டேஞ்சர்னு ஒரு பாட்டு ஐயா கேட்டதுல இருந்து பைத்தியம் ஆயிட்டேன் அந்த பாட்டுக்கு. நானு இந்த மாவீரன் சொல்ற லூப்ல கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த பாட்டு ஒரு 50 வாட்டிக்கு மேல எனக்கு கேட்டுட்டேன். ஐம் த டேஞ்சர் அந்த மாதிரி இருக்கு அந்த பாட்டு எல்லாமே நானும் கேட்டேன் ப்ரோ. நான் என்ன சொன்னேன் அந்த ட்ராக் வந்துட்டு பாட்டு ஆடியோல வந்துருச்சு. பட் ஆனா படத்துல வருமானது எனக்கு டவுட்டா இருக்கு. இது அதனால ட்ரெய்லர்ல வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் த டேஞ்சரும் சரி, அதுக்கப்புறம் மோப்ஸ்டா அந்த 2 பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது கேட்கறதுனா கேளுங்க. அதே மாதிரி இவங்க இந்த பாட்டு ஐயோ நண்பனேவா நாடி உயிரோ டக்குன்னு வரலங்க. புரிஞ்சிருச்சு கஷ்டப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னு சொல்லிருங்க ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான். உயிர் நாடி நண்பனே அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் சாய் ஸ்மித். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த 80s அந்த பழைய டோன்ல ஷார்ட் பண்ணதுமே காமிச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. உபேந்திரா ஷாட் எல்லாமே அந்த பழைய ஷாட் அந்த 80s 90sல ஷார்ட் பண்ண மாதிரி மேட் பண்ணிருப்பாங்க. ரஜினியுமே அந்த டைம்ல அந்த கொஞ்சம் யங் லுக்ல தான் வருவாராட்டுக்குது. அது ஒரு 2 ஷாட்ல காமிச்சாங்க. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அதனால எண்டிங் ஆஃப் அந்த ரஜினி ஸ்டைல்ல பேட்டையில பண்ணிருக்கிறது. அந்த பேட்டையில வைப்பாங்கல்ல அந்த பாம்பு அந்த மாதிரி இதுல எண்டிங்ல அந்த பேனு கத்துறது அதுவுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா இதுல ஏதோ இன்ஜெக்ட்லாம் பண்றாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கா? நீங்க வேற டைம் டிராவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்யராஜ் ஏதோ மிஷின்ல ஒர்க் பண்ணி அவர் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் ஒரு பென் டிரைவே காமிக்கிறாங்க. இல்ல ஓப்பனிங்ல ஒரு பென் டிரைவ் காமிக்கிறாங்க. அந்த பென் டிரைவ் வச்சுதான் டைம் டிராவல் பண்ண போறாங்க. அதுலதான் கோட் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நீங்க வேற கம்முன்னு இருங்க. அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. லோகேஷ் சொல்லிட்டு ஓப்பனா டைம் டிராவல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, கமர்ஷியல் மூவிதான்ட்டு. 3 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு இது சைஃபைன்னு எவனாவது சொன்னானா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியா? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? எங்க நொப்படியான்னு நடிக்கிறீங்க. அவர் எது போட்டாலும் உங்களுக்கு உடனே வருங்க. வருங்க. ஏங்க அவர் வந்து ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் வந்து அதுக்கு போட்டுருப்பாருங்க. எங்க கூலியோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சிருக்காரு. புரியல. எங்க கூலி ஸ்கிரீன்ஷாட்டும் ரெட் ஃப்ளவர் படத்துக்கு தெரியாதா? இல்ல நான் அவர் ட்வீட் எல்லாமே வந்து நானும் ஃபாலோ பண்ண இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க. டைம் டிராவலா ஏங்க அது இந்த GTA வைஸ் சிட்டில ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி வரும் ட்ரெவர் மிஷன் ஒன்று வரும். அதுக்கு ஒரு சேர் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆமா சா படத்துல கூட வரும். இவ்வளவு சுத்தி வளர்ச்சி பேசிக்கிட்டு விவேகம் படத்துல அந்த பீஸ்மர் கேரக்டர் நடிச்சால் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போகல. ஐயோ இது டைம் டிராவலும் கிடையாது. விஜயகாந்த் ஒரு படத்துல உட்கார்ந்து இருப்பாரு. சிம்மா நரசிம்மா. ஆனா இவ சத்யராஜ் ஏதோ கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரிலாம் வச்சிருக்காருங்க. ஏதோ மிஷின் எல்லாம் ஏதோ பெரிய இதோ ஆன் பண்ணிட்டே இருக்காரு. ஸ்ருதிஹாசன் பணத்தை கொண்டு போய் போட்டே இருக்காங்க. அதெல்லாம் என்னங்க இதுக்கு நான் வந்து லோகேஷ் ஆன்சர் பண்ணா என்ன பண்ணுவாரோ அதை நான் பண்றேன். இன்னொரு 10 நாள் தான் சார். இன்னொரு 10 நாள் தான். பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஓகே. எனக்கு வந்து ட்ரெய்லர்ல அனிருத் பிஜிஎம் தவிர மற்ற எல்லாமே எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு அனிருத் வந்து பிஜிஎம்ங்கிறத தாண்டி பிஜிஎம் கூட போடலன்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் வருது. அவருடைய வாய்ஸ் மட்டும் தான் வருது. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ஒரு சாங் ஒரு ட்ராக்குங்கிறாங்க. ஆனா என்ன ட்ரெய்லருக்குன்னு வரப்போ அது மாதிரி பண்ண போனா மாசாவே என்ன ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. மற்ற எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. 3 நிமிஷம் ட்ரெய்லர் கட்டு பெருசா ரிவீல் பண்ண நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். எப்படின்னா சத்யராஜோட பொண்ணு ஸ்ருதிஹாசன்,
சத்யராஜுக்கு இது ஒரு ஆபத்து, அதுக்கு ஒரு பழி வாங்குற மாதிரி ஒரு மொமெண்ட்டுங்கிற மாதிரி தான் இங்க வந்து ட்ரைலர். எப்போ நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதை நம்ம ட்ரைலர் சொல்லிடுறாங்க, தெரியாத எதையுமே நமக்கு ட்ரைலர் ஆட் பண்ணல. அதனால வந்து எப்பவுமே இந்த 3 நிமிஷம் ட்ரைலர் 2 நிமிஷம் ட்ரைலர்லாம் கட் பண்ணா என்னென்ன இருக்குமோ அதுதான் இங்கேயும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரைலர் வந்து. லோகேஷ் கனகரோட பெஸ்ட் கிடையாது, ஆனா நல்லா இருக்கு. நமக்கு அவங்க அண்டர் பிளே பண்ணிருக்காங்கிறது தெரியுது, அவ்வளவுதான் இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த ட்ரைலர்லயே உபேந்திரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் கன்சார்ட் எல்லாத்துக்கும் கன்சார்ட் வைப்பாங்க தொடர்ச்சியா, ஆனா அவருக்கு மட்டும் கன்சார்ட் ரொம்ப வித்தியாசமா அவர் பண்ணிருப்பாரு. சரி பிரகாஷ், நான் அப்படியே 2 படத்தோட ரிவ்யூ சொல்லிருங்கண்ணா, சும்மா அவங்க ஆசை. இல்ல அது சொல்றேன், அப்புறமேட்டு சொல்றேன். பின்னாடி நாய்ஸ் கேக்குது, அப்புறமேட்டு சொல்றேன், நீங்க பேசிட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே. ரஜினிகாந்த் ஸ்டேஜ் கான்சர் பேசுறதுக்கு ஸ்டேஜ்ல இறங்கிட்டாரு. ஓகே, நம்ம ஸ்பேஸ் முடிய வரைக்கும் பேசுவாரு. 1 மணி நேரம் சும்மா பட்டைய கலப்பாரு மனுஷன். நீங்க முடிச்சுக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்க பாரு, நீ அவர் அங்க முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. சிங்க் சமய கட்டம். இல்ல கரெக்டா இருக்கும். 1.25 மணி நேரம் கரெக்டா இருக்கும் 10 மணிக்கு முடிக்கிறது. அதான் நம்ம ஸ்பேஸ் முடிய வரைக்கும் பேசுவாருங்கிற இன்னொரு விஷயம், அவரு எப்பவுமே இவ்வளவு சீக்கிரமா ஆடியோ லான்ச் ஆரம்பிச்சது இல்ல. ஆமா, எப்பயுமே சொன்ன டைமுக்கு எவனுமே ஆரம்பிச்சது இல்ல. இது ஒண்ணுதான் சொன்ன டைமுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஏங்க அதே மாதிரி சொன்ன டைமுக்கு ட்ரைலர் வந்துருச்சுங்க, எவனுமே அதையும் விட்டது கிடையாது. இல்ல ஈவென்ட் வைக்கிறப்ப சொன்ன டைமுக்கு ட்ரெய்லர் சன் பிக்சர்ஸ் கரெக்டா விட்டுட்டாங்க. அதுவே ஹாப்பி எனக்கு உண்மையிலே. பேன் இந்தியா இந்த ட்ரெய்லர்ல வர சாங் வந்து என்ன சாங் ப்ரோ? அது நான் ஒன்றும் கேட்கல. இல்ல ஆடியோ எல்லாம் அரங்காந்திரி மட்டும் விட ஃபுல் வருஷன் ப்ரோ சாயந்தரம். ஓகே விஷால், உங்ககிட்ட நான் அப்புறமா டீடைலா டிஸ்கஸ் பண்றேன்பா, ஒரு பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா என்னாச்சுன்னா அண்ணா 6 நிமிஷத்தை பாத்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 6 நிமிஷத்தை அதான் பாத்துட்டு நம்ம தனியா பேசி போன விடுங்க. நான் தனியா தான் அது சுகுமாரண்ணா, அது போக இன்னொரு ட்ரைலர் இருக்கு, அது உங்களுக்கு நான் தனியா டிஎம் பண்றேன். அதுவும் ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும். எல்லாமே அனுப்புங்க. அது அதோட பயங்கரமா இருக்கும். சுகுமார் ப்ரோ, இதுல இருந்து என்ன தெரியுது? நான் ஒன்னு ரெக்வஸ்ட் பண்ணிருந்தேன் விஷால் கிட்ட, நைஸா நழுவி அவன் ஃப்ரெண்ட போட்டு விட்டான். அண்ணா அது முடியாத ஒரு இது. எனக்கு என்னவோ அது பிளான் தான் தோணுது. அவன் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நீ பிளான் பண்ணி தான் இது பண்ண மாதிரியே தோணுது. சரி விஷால் ப்ரோ, நான் அந்த ரியாக்ஷன் கொடுத்துறவா அவருக்கு? அது பாத்துருப்பாரு, பாத்துருக்க மாட்டாரு. சரி அனுப்பி பாக்கல, சீக்கிரம் அனுப்புங்க. அதான் அது வாரோட இது, அது வந்துட்டு பாருங்க, அது இதை விட ஒரு மாதிரி இருக்கும். சுகுமார் ப்ரோ டிஎம் பாருங்க. ஏங்க மாவீரன், நம்ம ஸ்டைலோட அதை மட்டும் கட் பண்ணி போடலையே. அதுதான் போட்டிருக்கேன். ரைட்டு சுகுமார் ப்ரோ, அதுக்காக தான் சொன்னேன். அந்த ரியாக்ஷன் மட்டும் பாருங்க, தலைவனது சிம்பு கொடுத்த ரியாக்ஷன். ஓகே, இன்னைக்கு இருக்கு எனக்கு. சரி பரணி ப்ரோ சொல்லுங்க. என்ன சொல்லணும் ப்ரோ? ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது பேசுவோம். நீங்க அதை கேட்கணும் அவர்கிட்ட. ஒரு ஐ லவ் யூ சொல்லிருங்க பரணி ப்ரோ, ஒரு ஐ லவ் யூ சொல்லிருங்க விஷால் ப்ரோக்கு. இல்ல வெக்கப்படுறாரு பாருங்க. எனக்கு புரியலையே. சொல்லுங்கய்யா. இன்னைக்குதான் வந்து சரி நான் சொல்லிடுறேன் என்னோட ட்ரெய்லர். எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றீங்க, அண்டர் பிளே பண்ணிருக்காங்கன்னு. எனக்கு முதல்ல அந்த வார்த்தையே நம்பிக்கை இல்லை. எதுக்கு அதை சொல்றீங்கன்னு தெரியல. எனக்கு ட்ரெய்லர் வந்து ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இவங்க ஒன்றும் பெரிய கதை ரீதியா லோகேஷ் பெரிய நமக்கு ட்விஸ்ட் டர்ன் அப்படிலாம் போக போறது இல்லை. மாஸ் ஆக்ஷன் படம் தான் கொடுக்க போறாரு. மாஸ் ஆக்ஷன் ட்ரெய்லரே கட் பண்ணிருக்கலாம். ஒரு விக்ரம் லியோ மாஸ்டர் டீசர்லாம் ஃபயரா இருக்கும். அப்படி வட்டி பண்ணிருக்கலாம். அனிருத் ஒரு காரணம். இவர் ட்ரெய்லரே ரொம்ப பிளான்டா, ஹை மூமெண்ட்ஸே இல்லை. ஒரு 4 மாசின்னு வைக்கிறது என்ன அந்த எனக்கு இதுல மொத்த ட்ரெய்லருமே ஒரு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு 2 இதை வச்சிருக்கலாம். பட் எனக்கு இன்னுமே சன் பிக்சர்ஸ் ட்ரெய்லர் இல்லாத ப்ரொமோ கட்ஸ் நிறைய விடுவாங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் நான் எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணது இல்ல மாவீரன் ப்ரோ, நான் ஒன்று சொல்லவா? இந்த சும்மாருன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா இதுதான் வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபைடு வெர்ஷனா அண்டர் பிளேன்னு சொல்றோம். பட் ஆனா நீங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்கு, படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் ப்ரோ, நானும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் ட்ரைலர் அப்படி விட்டு ஓவர் ஹைப் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க ப்ரோ. ட்ரைலர் கட் நல்லா தான் இருக்கு, ஐ மீன் கரெக்டா தான் இருக்கு. பட் ஆனா மியூசிக் தான் வந்து சிங்க் ஆகல. அதாவது அவர் என்ன பண்ணிருக்காப்லன்னா, விக்ரம்ல ஒரு சாங் அந்த மாதிரியான ஒரு டோன்ல கொண்டு போலான்னு பார்த்தா, ஆனா அது வந்து சாங் சூப்பரா இருக்கும்.
பட் இதுல இந்த பிஜிஎம் வந்து ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலி அதனாலதான் கொஞ்சம் டோன் டவுன் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் டோன் டவுன் தான் தெரியுதா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீசனு. பட் ஆனா வந்துட்டு பட் ஸ்லோவா தான் இருக்கு கொஞ்சம். பட் ஆனா அது 3 நிமிஷம் நினைக்கிறேன் ப்ரோ. 3 நிமிஷம் கட் பண்ணாங்காட்டி அப்படி ஒரு 2.5 நிமிஷம் 2:40 இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் தென் அவங்க எல்லாத்துக்குமே நேம் கார்டு போடுறதுக்கே தனியா டைம் எடுத்துக்கிச்சு. 5 பேர்த்தோட பேரை போட்டு நேம் கார்டு போடுறதுக்கே. யூஸ்வலா ரஜினி சார் ட்ரெய்லர்ல வந்து ஒரு நறுக்குன்னு 2 மாஸ் சீன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி செம பிஜிஎம் இருக்கும். அது ரெண்டுமே இதுல மிஸ்ஸிங், அதனால தான் கொஞ்சம் ஃபிளாட்டா போற மாதிரி இருக்கு. 2 அதுதான் மாசம் அது எக்ஸாக்டா நான் அதுதான் சொல்ல வரேன். ஆனா இது குட் ஃபார் மூவி தான். இதுதான் இது வந்து மூவிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இருக்கிறது தான் நல்லது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ட்ரை பண்ணீங்க. ஓவர் ஹைப்பா இருந்தாலும் அதே நல்லதுன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லைன்னா அதுதான் நல்லதுன்னு அதுக்கு ஹைப் ஆக வேண்டாம் தான் நானும் சொல்றேன். எதுக்கு ஹைப்லாம் ஆயிட்டுன்றேன். இல்ல மனசு தேர்த்து சொல்லுங்க. எந்த மூவியா இருந்தாலுமே சொல்றாங்க, எல்லாம் ஓவர் ஹைப் ஆயிட்டு போயிட்டு அது செல்லு இது செல்லாம் சொல்ல தேவையில்ல. அது சொல்றேன். பிளஸ் இது செம எக்ஸ்பெக்டேஷனான மூவியா, கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே ட்ரெய்லர், அது ஒரு இது. இந்த சீனுக்காக இந்த தலைவர் சீன் அவர் படத்துல இல்ல இப்போ அவர் பண்ண இந்த ட்ரெய்லர் ஆரம்பிச்சிட்டாரு தலைவா. பாக்குறோம்னா தலைவர் ஒரு ஷாட்டாவது நமக்கு தோணும் ப்ரோ, இந்த சீன் நான் தியேட்டர்ல எப்போ இருக்கும்னு பயங்கரமா வெயிட் பண்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கூட எனக்கு ட்ரெய்லர்ல பெருசா இல்லை. அது வேணும். அந்த ப்ரோமோல 2 ஷாட் இருக்கும், அதுவே பயங்கரமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ வருவாங்கல்ல, அந்த இது ஓப்பன் பண்ணி கண்ணாடி போடுறதும், அதுக்கப்புறம் கடைசியில படுத்துட்டே வந்து முடிச்சிடலாமான்னு சொல்றதுமே பயங்கரமா இருக்கும். அட்லீஸ்ட் அதையே வாச்சும் ஒரிஜினல் ஷாட் இதுல தூக்கி வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது படத்துல இருக்கும். படத்துல இல்லன்னு தான் சொன்னாரு லோகேஷ். இல்ல ப்ரோ, படத்துல வரதா அவர் ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு முன்னாடியே. அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும், பட் இப்ப இருக்கிற லுக்ல இருக்கும், அவ்வளவுதான். லோகேஷ் இன்டர்வியூல வந்து மாஸ் சீன்ஸ்க்குலாம் குறையே இருக்காது, விசில் மாதிரி தான் இருக்கும்னாரு. அதுல இருந்து ஒரு 1-2 இதை தூக்கி போட்டிருந்தாலே செம்மையா இருந்திருக்கும் போல. லோகேஷ பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு. லோகேஷ கலாய்ச்சிட்டு இருக்காருங்க மனுஷன். ஆமா அந்த பயங்கரமா கோபிநாத் நீயா நான் கோபிநாத்தோட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க 2.25 மணி நேரம். அதாவது சொல்றாரு போல ஆமா அதேதான். தூங்கி எத்திரிச்சிட்டு அப்புறம் போயிட்டே இருக்கு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அப்பவும் முடியல. எனக்கு அந்த கமல் டாபிக் எப்ப எடுத்துக்க போறாருதான் தெரியல. அதுதான் அவர் சொல்லி வச்சிருக்காரு. பாப்பா என்ன சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்லுவாரு. லோகேஷ் பத்தி பேசிட்டு இருக்காரு. யாராவது அப்லோட் பண்ணுவாங்கல்ல ப்ரோ யூடியூப்ல? யாராவது அப்லோட் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ ஐடி இருக்கிறது பத்தலையா? ஐடி வேண்டாமா? இல்ல ப்ரோ, சில பேர் போடுவாங்க ப்ரோ யூடியூப்ல. சில பேர் போடுவாங்க, கொஞ்சம் வியூஸ்க்காக போடுவாங்க. ஆமா பிரகாஷ் ப்ரோ, கூலி அந்த ட்ரைலர் ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்ட ஸ்ட்ரைக்கே நடிப்பானுங்களா? ஆமா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் சன் டிவி லோகோவோட போட்டா அவங்களுக்குலாம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சன் டிவி லோகோ இல்லாததுக்குலாம் தனியா அடிப்பாங்க. இல்ல மென்ஷன் பண்ணலனாலும் அடிப்பாங்களா? நீங்க மென்ஷன் பண்ணலனாலும் அடிப்பாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த லோகோ வச்சு தான் அவங்க அடிக்கணும்னு நினைச்சா அபிஷியல் ஹேண்டில்ல வந்த போட்டோ நீங்க போட்டீங்கன்னா கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்துட்டு அவங்களோட இது. இல்ல நான் ஒரு ஷாட் போட்டு ஃபயர் விட்டு வச்சிருந்தேன், அதனாலதான் கேட்டேன். அந்த பிளாஷ்பேக் அந்த நெகட்டிவ் ஷாட் போட்டு வச்சிருந்தேன். அபிஷியல் தவிர வேற எதுனா போட்டு பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு இல்ல, போட்டா அவங்க வந்து ஐடியா தூக்கிடுறாங்க. நிறைய நடந்திருக்கு. சன் பிக்சர்ஸ்ல இருந்து காப்பி ரைட்ஸ் வந்துட்டு வராதவங்க யாருமே இல்ல. அந்த மாதிரி பழசெல்லாம் நோண்டி அடிப்பாங்க. இல்ல நானே இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனா அதை நைட் டெலிட் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. ஆடியோ லான்ச் அவர் மட்டும் எப்படி போடுறாரு? யார் மட்டும் ப்ரோ? அமத பண்ணி டெலிட் பண்ணிடுவார். நைட் இப்போ காலைல போய் பாருங்க, டெலிட் ஆயிருக்கும். டெலிட் பண்ணிடுவோம் ப்ரோ உடனே. இன்ஸ்டாலாம் கொஞ்சம் அது ஒரு தெய்வ குடம் தான். அது அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஸ்டாலயே அடிப்பாங்க. எல்லா வந்தது இல்ல, ஒரு காப்பிரைட் கூட ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்கு வந்ததே இல்ல. ட்ரெய்லர் ரியாக்ஷன் வராது ப்ரோ. யூடியூப்லயே ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்குலாம் எங்க காப்பிரைட் வர போகுது? காப்பிரைட் வரும், யூடியூப்ல வரும், இன்ஸ்டால கிடையாது. ஆமா யூடியூப்ல பல சேனல்ல காப்பிரைட் கிளைம் இருக்கு. காப்பிரைட் கிளைம் தான் இருக்கும் ப்ரோ, ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைக் ஆமா ஸ்ட்ரைக் வராது தலைவா. ஆனா அந்த இதுல உங்களுக்கு அதுக்கான இன்கம் எதுவும் வராதுன்றாங்க. இப்ப அந்த வீடியோ நீங்க சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போடலாம். இன்ஸ்டாகிராம்ல இன்கம் வருமா ப்ரோ? இன்ஸ்டாகிராம்ல இன்கம் வரும்னு சொல்லல. ஸ்ட்ரைக் சாதாரண காப்பிரைட் இதுவே வராதுன்ற. ஓகே எதுவுமே வராது. அதுக்கு தான் நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். அதுக்கு தனி பேஜ்.
அந்த பேஜ்ல வீடியோ போட்டு இந்த பேஜை கொலாப் பண்றது, போனாலும் அந்த பேஜ் போட்டோம், அப்படி போயிடுறது, அந்த மாதிரி பண்றது. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்ல. ப்ரோ ஃபுல் ஆடியோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ அடுத்த வாரம் சன் டிவில வரும் bro. ஓகே ப்ரோ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அஃபிஷியலா எதுவும் வராதா? அஃபிஷியலா தாங்க அடுத்த வாரம் அதுதான் ப்ரோ அபிஷியல். அபிஷியலா வரும்போது நடுவில் அந்த ப்ரோமோவா போடுவாங்க ப்ரோ. இப்ப அந்த ஆடியோ லான்ச் ப்ரோமோக்கு வரும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சன் டிவில போட்ட உடனே சன் டிவி யூடியூப் சேனல்லையும் ஸ்பீச்சஸா வரும், இவங்க ஸ்பீச் அவங்க ஸ்பீச் சன் நெக்ஸ்ட்ல ஃபுல்லா ஃபுல் வந்துரும். எபிசோட். ஆனா ஆனா எப்பயுமே வந்து இவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களோட பெருசா கட் பண்ண மாட்டாங்க. சுகுமார் வணக்கம். மியூட் பண்ணிட்டேன், நான் தான் மியூட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுதான் எப்பயுமே வந்து அவங்க வந்து பெருசா வந்து இது பண்ண மாட்டாங்க, கட் பண்ண மாட்டாங்க. அவரோட ஸ்பீச் மட்டும் 1 ஹவர்னா 1 ஹவர் ஃபுல்லா போடுவாங்க. அவர் ஸ்பீச்சை மட்டும் தான் கட் பண்ண மாட்டாங்க, மத்த எல்லார் ஸ்பீச்லயும் கட் பண்ணுவாங்க. கரெக்ட். அதுவும் கரணி ப்ரோ உங்ககிட்ட ஒரு இல்ல முக்கியமான அவர் விஷயம் ஸ்பீச் கொஞ்சம் ஆடும் பண்ணுவாங்க. ஆமா, அத எடிட்டும் பண்ணுவாங்க. ஆமா எடிட்டும் இல்லைங்க, பண்ணுவாங்க. ஆதி என்ன அப்ப சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் அது என்னதான் பேசிருப்பாருன்னு. ஒரு இந்தியன் டூவோட ஆடியோ லான்ச்ல நெல்சன் ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சுன்னாரு. ஏதோ ரொம்ப நேரம் பேசினாராம் லோக்கியும் நெல்சன் ஒரே ஸ்டேஜ்ல. ஆனா வந்தது 4 நிமிஷம். என்னங்க அது சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதுவும் 2 பேரும் சேர்ந்து பேசுறது 4 நிமிஷத்துல போட்டு முடிச்சிட்டாங்க. என்னடா அது லைக்கா பார்த்தா வேலையா என்னன்னு தெரியலையே. பாதி பேர் வந்து வெளியில் நிக்கிறாங்க, எதனால டிக்கெட் இருக்கணும்? புரியல எல்லாமே bro. வந்திருப்பாங்க தலைவா, வந்தவங்களுக்கு எல்லாம் உள்ளதான் கரெக்டா போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே. இல்ல நியூஸ்ல பாத்தேன், பாதி பேர் டிக்கெட் இருக்கணும் உள்ள உள்ளன்னு பாத்தேன். இதுக்கு ஃபேக் ஓவர்லோட் ஆயிடும் ப்ரோ. இப்ப சிம்பிள் ஃபேன் பாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபேன் பாஸ் இருந்தா கம்பல்சரி உள்ள விடணும்லாம் கிடையாது. நேரு ஸ்டேடியம் வந்துட்டு ஒரு ஒரு கெப்பாசிட்டிக்கு மேல ஃபுல் ஆயிடுச்சுன்னா உள்ள விட மாட்டாங்க. அதுதான் எப்பவுமே நடக்கும். அப்படிங்களா? சரி. சுகுமார் ப்ரோ நீங்க டிஎம் பாத்தீங்களா இல்லையா? இல்ல ஒரே நிமிஷம் பிரகாஷ்னா, இப்போதான் சொன்னேன் சன் டிவி லோகோ இருந்தா காப்பிரைட் வரும்னு சொல்லி. அந்த பிக்சர் கூட காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டேன். ப்ரோ டிக்கெட் கவுண்டர் எப்போ ஓபன் பண்ணுவாங்க? இன்னும் சொல்லல ப்ரோ, எப்போன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கிட்ட தான் ப்ரோ பண்ணோம், வெள்ளிக்கிழமை. 1 வீக் பிஃபோர் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. எது பண்ணி என்னன்னா பிரகாஷ் எது நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? புக்கிங்ஸா? அது டைம் இருக்கு, இன்னும் 5 நாள் ஆகும். நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே ஓபன் பண்ணிடுறோம். ஃப்ரைடே கூட ஓபன் ஆக சான்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம். ஆமா. இவங்க கொஞ்சம் ஒரு 5 நாளைக்கு போஸ்டர் மட்டும் நல்லா பண்ணா போதும். எனக்கு அதுதான் வருத்தம். பரணி ப்ரோ இன்னைக்கு இன்னும் 2 நாள் விட்டுருங்க. 10வது நாள்ல இருந்து 10 days to go இருந்து 10 நாள் கோபி இறங்குவான் பாருங்க, அதுவே தனி ஹைப்பா இருக்கும். அந்த பக்கம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் வந்து வார் 2 ரிலீஸ் ஆகுது அதே நாள்ல. இல்ல சுகுமார், நான் உண்மையே சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த படத்துக்கு நீங்க போய் பாப்பீங்கன்னு சொல்லி. நான் போய் பாக்குறேன்னா இல்லையான்னு முக்கியம் இல்லப்பா. பேன் இந்தியா லெவல்ல ஒரு படம் ஹிட் ஆகணும்னா இந்த படம் வந்துட்டு அதுக்கு அதான் சொல்றேன், காம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கணும்ல. எனக்கு வந்து ரெண்டுமே வந்து பயங்கரமான ஒரு எனக்கு அது பாக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் கூலி தான் பாப்பேன். அது ரிவ்யூ பொறுத்து தான் நான் அதை போய் பார்ப்பேன். அது ரிவ்யூ நல்லா வந்தாதான் நான். பிரகாஷ் ஒரு சிரிக்கிறாருங்க சைலண்டா. நான் சொல்றேன், அது பேன் இந்தியா படம், பெருசா படம்னு சொல்றீங்கல்ல, காம்படிட்டிவா வருதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அந்த படம் பாப்பீங்களா? வார் 1 பாத்துருக்கேன் நானு, அதனால வார் 2 பாப்பேன்றேன். பாக்கணும், காசு கொடுத்து பாக்கணும். வார் 1 தியேட்டர்ல பாப்பேன், எனக்கு ஷோவே போடுவாங்க, நான் ஷோவே பார்த்துவேன். நீங்க ஷோ பார்க்க கூடாது, காசு கொடுத்து பாக்கணும். ஏன் பரணி ப்ரோ வார்ல தியேட்டர்ல பார்க்க கூடாதா? புரியலையே. ஏன் காசு கொடுத்து தான் பார்க்கணும் இருக்கான்னு? இல்ல அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிறத தாண்டி தியேட்டர் எல்லாத்தையும் முக்காவாசி கவர் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த படம் முக்கியாவே இருக்காரு, கூட்டமே வர்றதுனால 2 வாரத்துக்கு ஸ்லாட் ஃபுல் தாங்க. இல்ல குறையாது. அதுதாங்க கிடையாது. ஹிந்தில வந்துட்டு இந்த 2 வீக் கான்ட்ராக்ட் எல்லாம் போட மாட்டாங்க நான் தியேட்டருக்கு. படம் நல்லா இல்லனா உடனே இத எடுத்துருவானுங்கன்னு தான் சொன்னாங்க. நான் சொல்லல, நான் இல்ல 2 வீக் கான்ட்ராக்ட் அதெல்லாம் ஓகே ப்ரோ. பட் ஆனா இத பத்தி விளக்க ஷாம் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, அவர் சொல்லுவாரு. மோஸ்ட் மல்டிப்ளெக்ஸஸ்ல எனக்கு தெரியல, பட் ஆனா வந்து மோஸ்ட் மல்டிப்ளெக்ஸஸ்ல ஷோ எது புக்கிங்ஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு தான் வந்துட்டு இது ஷோஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இப்போ படம் நல்லா இருந்து
இப்போ இது என்ன சொல்ல டிமாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஷோஸ் வந்து அந்த படத்துக்கு அலாட் பண்ணுவாங்க. வார் 2க்கு புக்கிங்ஸ் இருந்தாலுமே இந்த இதுக்கு அலாட் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் இது கேரளால இருந்ததுனால அது வேணா நான் கான்ஃபிடன்ட்னு சொல்லி நார்த் சைடு தெரியல. பட் ஆனா கேரளால இருந்துச்சுன்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் ஷெட்யூலே போடுவாங்க. வியாழக்கிழமை ரிலீஸ்னா அடுத்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச ரிவ்யூஸ் வருதுல்ல, அத பார்த்த உடனே தான் வந்து அடுத்த இதுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா போதும். அடுத்த நாள் ஃபுல்லா வீக்கெண்ட் ஃபுல்லா வந்து இதுக்கு அதிக ஷோஸ் குடுத்துருவாங்க. இல்லன்னா 2 ஷோ, 3 ஷோ முடிஞ்சுச்சு. நார்த் இந்தியால இது அப்ளை ஆகுன்றீங்களா? நார்த் இந்தியால என்னைய பொறுத்தவரைக்கும் அது டிக்கெட் பேஸ்ட் தான் தோணுது. புக்கிங்ஸ் பேஸ்ட் தான். எது அவன் நார்த் இந்தியால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் சொல்லணும் நார்த் இந்தியன்ல என்ன நடக்குதுன்னு. நம்ம படம் எதுவுமே செல்ஃப் எடுக்காது. அதுதான் இருக்கு. அப்படியா? ஹிந்தி டப் கூடவா ப்ரோ? தெலுங்கு ஆமா. தெலுங்குக்காரனோட கம்பேர் பண்ணா நம்மளது ரொம்ப கம்மி. பெரிய ஸ்டார் படங்களும் சொல்றீங்க. பரணி ப்ரோ அதுவும் இல்லாம அங்க யாஸ்ராஜ் பிலிம்ஸ் வந்து அவனுக்கு 2 வீக் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அவன் படத்தை ஓட்டிதான் ஆகணும். ஆல்ரெடி வந்து விக்ரம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பிருத்திவிராஜ்னு ஒரு படம், அது எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது இது சாம்பரோ தான் சொன்னாரு. அந்த படம் விக்ரமே போட விடாம அந்த பிருத்திவிராஜ்ங்கிற படம் யாஸ்ராஜ் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் தான் 2 வாரம் ஓட்டினாங்க. இல்ல ப்ரோ ஓட்டுறது இருக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா மல்டிப்ளெக்ஸஸ்ல வந்து ஷோ டைம் டிஃபரன்ஸ் ஆகும்னு தான் நான் சொல்றேன். இப்போ இல்ல ப்ரோ இது பிவி ரைனாக்ஸ் ரிலீஸ் ஆகல. 4 வீக்ஸ் அக்ரிமெண்ட் தான். எது ப்ரோ? 8 வீக்ஸ்ல கூலி பவர் ஹவுஸ். கூலி 4 வீக்ஸ் அக்ரிமெண்ட் தானா? ஆமா நேத்தா நைட்டு கார்த்தி சொன்னாப்ல. அப்போ 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ஓடிடி வந்துருமா? ஆமா 4 வீக்ஸ் ஓடிடி தான். ரைட். அப்ப ஹிந்தி பெட்ல ரிலீஸே பண்ண மாட்டாங்களே? நான் இது ஒரு நல்ல ஹோப்ல இருந்தோம். இந்த படம் ஒரு நல்ல நம்பர் பண்ணோன்னு வார் 2 ஒரு பக்கம், 10க்கு இந்த ஏ சர்டிபிகேட் ஒரு பக்கம். இது எதுக்கு பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஐ ராவா இருக்குது. பட் இப்படி யோசிச்சு பார்த்தா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்ல நமக்கு படம் பார்க்குறப்போ ஒரு ஐடியா கிடைச்சிரும். மீன்ஸ் ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அது படம் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்னன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சும் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் ப்ரொடியூசரையும் ஆக்டரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காருல்ல லோக்கி. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் அந்த படத்து மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கு எனக்கு. பிரகாஷ் ப்ரோ ட்வீட்டா போட்டிருக்காரு போல மியூட்ல போயிட்டு. ஆமா அவர் அங்க போய் ஜாலியா ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. யார் யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. லைவ் ரிலே கொஞ்சம் டிலேன்ற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் அங்க லைவா போய் போட முடியாது. அங்க போடுறவங்களதே வந்து டிலே இருக்கு. அவங்களதே வந்துட்டு ஆன் த ஸ்பாட் கிடையாது. லோட் ஆக டைம் ஆகுதான். ஃபோன் பண்ணி கேட்டேன். சுகுமார் இருக்காதுங்க நேருல. டிஎம் பாத்தீங்களா இல்லையா சுகுமார் ப்ரோ? சரி மாவி ப்ரோ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்னது? இல்ல கமெண்ட்ல ஒருத்தர் நம்மள கழுவி ஊத்தி இருக்காரு. நம்மளையா? ஆமா மொத்த சினிமா புலத்தையும் வேலைதான் இருக்கீங்க போல அப்படி விஷால் ப்ரோ சொல்லியிருக்காரு. சரி ஓகே ஃபைன். இன்னுங்க ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்படி என்னப்பா பண்ணிருக்கான் விஷால? ஸ்வைப் பண்ணி பார்க்கறதுக்கு தானே நைஸா போனா. ஆமா அத அவர் பல்ல அப்ப காட்டுறாரு. அதுதான் ஹைலைட். அந்த கமெண்ட் ஸ்டைல பாரியா. யார் நம்ம எல்லாரும் தான் ஸ்டைல பாரியா. பரணி புது ஆளுங்க யாராவது ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா கொடுங்க. அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் யாராவது ஸ்பீக்கர் கேட்டா கொடுங்க. ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒப்பீனியன் கேட்போம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. யாரும் பேச முடியாது. சரி ஓகே கொடுப்போம். குமார் நான் வார் 2 ட்ரைலர் ரியாக்ஷன் பாத்துட்டீங்களா? பாத்துட்டாரு. லைட்டா மாவிட்ட நம்பிச்சது மட்டும் பார்த்தேன். அது போதும் விட்டுருங்க. அதுதான் ஹைலைட். ட்ரைலர் இல்ல அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு வார்ட்டோட ட்ரெய்லர் எங்க உட்காந்து பாருங்க. ட்ரீசர் வந்து அது ரியாக்ஷன் ட்ரெய்லர் எங்க உட்காந்து பார்த்தாங்க. நான் முதல்ல வந்துட்டு இதுவும் போய் பாக்குறேன். என்னது ரங்கராய சக்திவேல். அதை நான் பார்த்து எங்க அழுதான்ங்களே அதை நான் பாக்குறேன். அஜித் அவரு ஆர்ஜே விஷால் வந்து இந்த வார் 2 ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல கை தூக்குனாரா தூக்கலையா, இறக்குனாரா இறக்கலையா? நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல புரியல. கீழே போயிருக்கு.
ரைட் ஓகே. ஏன்னா விஷால் வந்து எப்பவுமே நான் ட்ரைலர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் கை எப்பவுமே நவராது. ஆனா ஒரு சில ஷாட்ல மட்டும் கை நவரும். ஏற்கனவே ஒரு ட்ரைலர் ஷாட்ல நவுந்து வந்துச்சு. சரி இதை நான் பார்க்கல. நான் கண்டிப்பா நவுந்திருக்கும் ப்ரோ கெஸ் பண்ணேன். அதான் ரைட் சொல்றேன், ஓகே. இதுல வந்து கை கீழே ட்ரைலர் வரும். விட்டுருக்கா. அவருக்கு டிஎம் பண்ணிருக்கேன். அததான் டிஎம் பண்ணிருக்கேன். பிரகாஷ்ண்ணா அதுதான் பண்ணிருக்கீங்களா பாத்தீங்களா? நான் எப்படி பிரகாஷ்ண்ணா கெஸ் பண்ணிருக்கேன். பரணி சொல்லுங்க. அந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணலையா? காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்லையா? எந்த இமேஜ் பரணி? இப்போ ரீசெண்டா போட்டிருக்கீங்களா அந்த 2 hours இன்டர்வியூ? நான் சன் டிவி லோகோ இருக்கிறதுனால ஆமா. சொன்னேன். மேபி வரலாம். இல்ல இது இந்த படத்தை ட்ரைலர்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம நெகட்டிவா போட்டோம்னா கண்டிப்பா காப்பிரைட்ல போட்டுருவாங்க. பாசிட்டிவா போட்டா அது தெரியும். போட்டுருவாங்க. ட்ரைலர்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட் வந்து போட மாட்டாங்க பெரும்பாலும். லோகோவுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா. மற்றபடி அவங்க அஃபீஷியல் போஸ்ட் ஷேர் பண்ணலாம். அஃபீஷியலா கூலி அனலிஸ்ட் இமேஜ் போட்டிருக்காங்களா, அது ஷேர் பண்ணலாம். அது ஷேர் பண்ணிட்டேன். அந்த இது வந்து இப்போ அதாவது பாசிட்டிவா போட்டிருந்தா அது வந்து அடி வாங்காது காப்பிரைட்ல. வீடியோ போட்டா அடி வாங்க. கண்டிப்பா வீடியோ போட்டா ஐடி போயிடும். இமேஜஸ்க்கு ஸ்கிரீன்ஷாட்டுக்குள்ள அடிக்கிறது இல்லை. இப்போ சன் பிக்சர்ஸ் ஒரு 2 வருஷமா அடிக்கிறது இல்லை. ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்கண்ணா. ட்ரைலரை பத்தி கம்ப்ளீட்டா பேசியாச்சா? எல்லாரும் பேசிட்டோம். நீங்க தான் புதுசா ஸ்பீக்கர் வந்து யாரும் அதாவது புதுசா ஸ்பீக்கர் வராங்க, ஆனா அப்பயும் பேச மாட்டாங்க. பேசணும்னு சொன்னாலும் பேச மாட்டாங்களே. கோபதி ராமா நீங்க சொல்லுங்க, ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? நான் சொல்லிட்டேன் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, இந்த ராஞ்சனா ஏஐக்கானுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆனந்தல் ராய் சொல்லியிருக்காரு போல. ஆமா 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 அவர் ஆமா கன்சல்ட் ஆமா 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 ஆமா. ஏன் டைம் ஆகும். உண்மையிலேயே அது ரொம்ப கடுப்பான கிளைமேக்ஸ். லீக்டு இது பார்த்தேன். எல்லாரும் லீக் எவ்வளவு தான் சொதப்ப பார்த்துருப்பாங்க. முடியுமோ அவ்வளோ சொதப்பி இருக்காங்க. அந்த படத்தோட அழகே போயிடுச்சுங்க. இந்த நான் கூட எதுக்காக இப்படி பண்றாங்க, ஒருவேளை அந்த வரப்போற படம் இவர் உயிரோட வந்து இவர்தான் அந்த படத்துல வரப்போறாருன்னு நினைச்சேன். பார்த்தா அவரே அப்படி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காரு. இந்த கிளைமேக்ஸ்க்கும் அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கேட்டக்கார மாதிரி. இந்த சாமி படத்துலலாம் சாமி வந்தோடனே டக்குன்னு கண்ணை திறக்கும்ல, அது மாதிரி ஏதோ கேவலமா இருக்கு ப்ரோ. அது நல்லாவே இல்லை பார்க்க. அது ஏஐன்றதுனால அப்படி இருக்கு போல. ஆமா, அது அது ஒட்டவே இல்லை சுத்தமா. பட் ஆனா சில பேர் கூட ஏஐல இவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. சூப்பரா ஏங்க பண்ணிருக்காங்க. அது ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் அந்த சோலே போயிடுச்சு தலைவா. அவன் ஏன் தலைவா அவன் உயிரோட ப்ரோ வரணும்? பரணி ப்ரோ, டெக்னிக்கலா நீங்க விடுங்க, அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. மொத்தத்துல அந்த கிளைமேக்ஸே அந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான். அதையே மாத்திட்டாங்க மொத்தமா. பருத்தி வீரன்ல கடைசியில எதுவுமே நடக்காம பாசிட்டிவா அவங்க போய் சேர்ந்த மாதிரி இருக்கு. இது அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்த படம் அது. நிறைய பேருக்கு அது ரொம்ப ஃபேவரட் படம். அது ஒரு ஆப் அடிச்சு விட்டாங்களே. ஆனா எதனாலன்னு ப்ரோ தெரியல. என்ன ஒரு காரணம் இருக்கும்ல, என்னன்னு தெரியல எனக்கு. அதான் சில பேர் சொன்னாங்க இந்த தேரே இஷ்க் மெயின் வேர்ல்டு இதுவும் ஒரே வேர்ல்டு, அதை லிங்க் பண்றதுக்கு எண்டுல வந்து பாசிட்டிவ் ஆகியிருக்கும் அப்படி இப்படின்லாம் ஹிந்தி ட்ராக்கர்ஸ் ஏதோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையான்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப அவரே அறிக்கை விட்டுட்டாருன்னா இதுக்கப்புறம் அது உண்மை கிடையாதுல்ல. இப்ப அவரு ஆமா டைரக்டர் எனக்கு அதுல விருப்பம் இல்லை. காசு பார்க்கலாம்னு பண்ணிட்டாங்களோ. ப்ரோ, எதுவுமே டாபிக் இல்லைன்னா நம்ம இந்த டாபிக் எடுத்துக்கலாம். என்னென்ன படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மாதிரி. ரௌதிரம் கிளைமேக்ஸ் வந்து ஸ்ரேயா செத்துருவாங்க. இது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. அவரு ஜீப்ல பஸ்ல தூக்கிட்டு ஓடுவாரு, அதோட முடியும். இறங்கி ஓடுறதோட சன் டிவில முடிச்சிடுறாங்க. நான் யூடியூப்ல இன்னும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இறங்கி அவர் ஓடுவார்ல, அங்க போய் பார்த்தா ஸ்ரேயா கழுத்து அறுத்திருப்பாங்க அந்த சீன்ல. சொல்ல ஓகே, அதனால இன்னைக்கு ஃபுல்லா கூலியை பத்தி பேசிடுவோம், ட்ரெய்லரை பத்தி பேசிடுவோம். நாளைக்கு வேணா இந்த டாபிக் எடுத்து பேசலாம். ஓகே. இல்ல ஆனா பிரகாஷ், நான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த போஸ்டர்ல வந்து உபேந்திராவும் கையில கொக்கி வச்சிருந்தாரு. இதுல வந்து ஏ சர்டிபிகேட் போஸ்ட் விடும்போது அந்த கொக்கி வச்சு கிழிச்சிட்டு ரஜினிகாந்த் அவர்களும் வச்சிருந்தாரு. அதே மாதிரி எட்ரா உபேந்திரா வந்து பிளாஸ்டிக் போஸ்டர்ல மட்டும் தான் வருவார் போல இருக்கு. அவருடைய போஸ்டர் மட்டும் கலர் டோன் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆமா அந்த தேவா மென்ஷன்ல அவர் இருந்தாரு. ஆனா எனக்கு அந்த ட்ரைலர்ல பாக்குறப்பல எனக்கு வந்து பழைய போஸ்டர்ல மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும். அவரோட ஃபைட் சீக்வென்ஸ்ல தனியா தெரியல, வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா புரியுது. அது எல்லாமே விண்டேஜா இருக்கு. கொக்கிங்கிற டைலாக் ட்ரெய்லர்ல வருது. கொக்கின்னு ஒரு சாங்கும் விட்டுருக்காங்க. ஆமா, கொக்கி எட்ரா அப்படின்னு சொல்லி கொக்கி சாங் எனக்கு தெரிஞ்சு சௌபின் தான். கொக்கி எட்ரா கொக்கி சத்யராஜ் பத்தி சூப்பரான சொல்லிருக்க. ஏங்க நீங்க ஸ்பீட் ஓ டெராஹெட்ஸா மாறிட்டீங்க அஜித். கர்கர்கர்ன்னு இருக்கு எனக்கு சவுண்ட். ஓகே, எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா கேம் வேற ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னா மெமரி அதிகமா போய் ஒருவேளை எனக்கு தான் அப்படின்னு நினைச்சேன். ஓகே.
ஹிந்தியில ஒரு கொஞ்சம் மென்டல் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, சூரஜ்குமார்னு. லோகேஷ் கனகராஜனாலே ஃபயரா விடுவாரு. ட்ரெய்லர் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ட்ரெய்லர் அவர் ஸ்டூபிட் ரியாக்ஷனுக்கு வெயிட் பண்றேன். அவங்க வந்துட்டு ஓ, அவங்க அப்ப லோக்கி ரொம்ப ரஜினி பிடிக்கும். பேரே இல்லையா அந்த படத்துல? நோ தலைவா, நோ. நோ எதுக்குன்றேன், தேவையில்ல. தலைவர் ஒன் மேன் ஷோ தான் இதுல. இதுல நிறைய காம்பினேஷன் வந்து ஸ்ருதி ஹாசனுக்கும் ரஜினி அவர்களுக்கும் தான் நினைக்கிறேன். இருக்க நிறைய இருக்குன்னாங்க. ஆமா, அவரு. ஆனா எனக்கு இன்னொன்னு, லோகேஷ் வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் பெண்கள் கேரக்டரை சரியா யூஸ் பண்ண மாட்டேன்னு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இதை பார்த்தா இந்த மாறிடு. ஆஃப்டர் கூலி ஸ்ருதி ஹாசனால மாறும்னு சொன்னாரு. ட்ரெய்லர்ல கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே ஒரு 30 செகண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட பேசு, 3 நிமிஷம் ட்ரெய்லர்ல. கோபி இன்டர்வியூ சொல்லியிருந்தாப்புல. ப்ரோ அந்த பக்கம் எப்படி ப்ரோ இருக்கு ரியாக்ஷனு, கேரளா ஆந்திராலாம்? ஆந்திரா இல்ல, நம்ம வார்ட்டு வேற நம்ம கிழிச்சோம்ல, அவங்க காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ப்ரோ. காத்துன்னு இருக்க வாங்கப்பா அப்படின்னு. என்ன பண்ண அவங்க போறாங்க? நாகார்ஜுனா படம்னே நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுதாங்க எனக்கு இன்னும் ஒரு மாதிரி, அதுக்கு நீங்க கலாச்சிட்டு போங்கடா அப்படின்னு இருக்கு எனக்கு. நாகார்ஜுனா பெரிய பில்லர் தான், தலைவர் படம்ன்றது ஏன் accept பண்ண மாட்டாங்க? பாவம், அவரை பிடிக்கும், அவரை அடிக்கவும் முடியாது. ஆமா, அதுதான் பிரச்சனை. நல்ல நடிகன்டா, நாங்களும் அவரை கொண்டாடி இருக்கோம்டா, பேசாம ஒரு பாட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து அவருக்கு ஒரு மஜாவான ரோலை கொடுத்துடுறது, அந்த மாதிரிதான் எனக்கு ஷோபினை பாக்குறப்ப இருந்தது. அவர் என்ன இவருக்கு கீழே வேலை மோனிகா பாக்குறவரா சாங்ல இப்ப பாத்தீங்கன்னா பூஜா ஆக்டே கிளிப் கூட வரல, ஆனா மோனிகா சாங்ல இவரு கிளிப் தான் வந்துருந்துச்சு ட்ரெய்லர்ல. இல்ல பரணி ப்ரோ, அந்த சேர் உங்களுக்கு என்னென்னமோ படம் ஞாபகப்படுச்சுனீங்கல்ல, எனக்கு கிரீன் மைல்னு ஒரு படம் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்ல வந்துட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொலை பண்ணுவாங்க. அந்த அது அமெரிக்கால அது மரண தண்டனைக்கு, தூக்கு தண்டனைக்கு முன்னாடி அதுதான் மரண தண்டனை. அது மரண தண்டனையா இருந்திருக்கு. அது ஒரு ட்ரூ ஸ்டோரி வச்சு எடுத்திருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா இதுலயே வந்துட்டு ஊசி குத்துற ஷாட் எல்லாம் பாத்தீங்களா பர்லி ப்ரோ? ஒரு மாதிரி இன்ஜெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன மார்கனா மார்கன் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா? எல்லாரும் இதை வச்சுதான் சைஃபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேர், இந்த ஊசி குத்துறது இதெல்லாம் வச்சு. ஏங்க சைஃபைலாம் இல்ல, ஆர்கன் திருடுறதா இருக்குமோ? இல்ல 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 அவ்வளோலாம் இல்ல, எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மோட்டிவ்ல வந்து இது வந்து சத்யராஜும் அவரோட மகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நடுவுல வந்து சேர்றதுதான் வந்து இதுல டைலாக் ஒண்ணு நடுவுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துச்சு, இவங்க இதெல்லாம் இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மாதிரி ஒண்ணு வரும். காளி வெங்கட் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வாய்ஸ் தான். ஓகே ஓகே. பரணி ப்ரோ, இது விக்ரம்லயும் இந்த டைலாக் வரும், லியோலயும் வரும். வெளியில தபாக்கு ஃபேக்டரி, உள்ள தத்தூரா அப்படின்னு. அதுவும் இல்லாம யாரோ அதான் சிக்னேச்சர்ன்றாரு பரணி. இத லோகி சிக்னேச்சர் இல்ல லோகி சிக்னேச்சர்னு சொல்ல, எனக்கு இந்த வந்துச்சுன்னு நான் சொன்னேன். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இது வந்து லக்ஸரி வாட்ச் பேஸ் பண்ணின படம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருக்கும் அதை எடுத்தாங்கன்னா. ஏன்னா பெருசா அதை வச்சு இது பண்ற மாதிரி எந்த படமும் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி ஒரே ஒரு இது சீரீஸ்ல வந்து நான் பார்த்திருக்கேன், அந்த லக்ஸரி வாட்ச் வச்சு ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஒரு மேட்ரு இதுல எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. பட் கோல்டா லக்ஸரி வாட்சான்னு தெரியல. ஆனா இதுல ஒரு ட்ரிவியா என்னன்னா, லோக்கி ரொம்ப செலவு பண்றாரு வாட்சுக்கு. மேபி அவர் ஏதாவது இதை ரிசர்ச் பண்ணி ஏதாவது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சினாப்சிஸே தான் வந்துச்சு, நீங்க சொன்னதான் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வாட்சுக்குள்ள ஒரு டெக் வச்சு கடத்துறாங்க அப்படின்னு. பார்க்கலாம். அதுவும் எனக்கு என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அனிருத் சொன்னதுதான். இட்ஸ் அன் இன்டெலிஜென்ட் ஃபிலிம் அப்படின்னாரு. சரி, ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். அவரு இன்டர்வியூல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆடியோ படத்தை சொன்னாரு. அந்த படத்துல இருந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மறுநாளே என்ன பார்க்க சொன்னாங்க, நான் அதை பார்த்தேன். அங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு தான் தோணுது இப்ப ட்ரெய்லர் பார்த்தாலுமே. அதுல இருந்து ஒரு லைன். ஓகே ஓகே. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் சாரி என்ன படம் இது பரணி மாவீரன் ப்ரோ? சாரி பரணி ப்ரோ, ஒரு நிமிஷம். அது ஷாம் ப்ரோ கீழே தான் இருக்கா. ஷாம் ப்ரோ அந்த டைட்டில மட்டும் எனக்கு டிஎம் பண்ணிருங்க, டைட்டில மறந்துட்டேன் நான். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல ப்ரோ. ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூலி ஆடியன்ஸ்ல எவ்வளவு நாள் தான் நான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்றத டைலாக் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் டிஎல் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து சொன்னேன். அதாவது வெங்கட் பிரபு மங்காத்தா படத்துல அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு, நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறதுன்னு. அதை இந்த படத்துல வந்து நாகார்ஜுனா பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எவ்வளவு நாள் தான் அவரும் நல்லவனாவே நடிப்பாரு, இந்த படத்துல அப்படி ஒரு பண்ணியிருக்காரு கேரக்டர் அப்படிங்கிறத நாகார்ஜுனா கேரக்டருக்கு அப்படியே ரஜினி வந்து அந்த டைலாக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு, மங்காத்தா டைலாக்கை.
சூப்பர். இன்னொரு ட்ரிவியா சொல்லிக்கிறேன், சாரி என்னுடைய மனம் இது பண்ணுது. முதல்ல மங்காத்தாவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாகார்ஜுனா, அர்ஜுன் ரோல். ஆமா, அர்ஜுன் ரோலுக்கு கமிட்டும் ஆயிருந்தாரு. ஆமா, ஷூட்டிங் போற சமயத்துல தான் வில்லன் அடிக்கிற யோசிச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல வில்லனா மாறும்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னதான் ஹீரோ இருந்தாலும் அதுவும் வில்லன் தானே, எல்லாமே நெகட்டிவ் சைடு தானே, அதுக்காக யோசிச்சுட்டும் ப்ளஸ் கால்சிட்டி இஷ்யூனால மாறினாரு. பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு இந்த மங்காத்தா வாடா அந்த வில்லனா நடிச்ச படம். எஸ். நீ ஒரு கோஇன்சிடென்ஸ் ட்ரிவியாவா இருக்கு என்ன தலைவா? பரணி ப்ரோ, சாரி அவுட் ஆஃப் டாபிக். 28 years later நல்லா இருக்குமா? 4 out எனக்கு of 5 பிடிச்சது, கொடுத்திருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா நிறைய பேருக்கு பிடிக்கல, மீன்ஸ் ஆவரேஜ், பில் ஆவரேஜ் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இதா போகும், த்ரில்லிங்கா போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இது ஷிஃப்ட் ஆகும். ஒரு மாதிரி ட்ராமாவா தான் போகும், ரொம்ப இதா இருக்காது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் எனக்கு வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு. பட் ஆனா எவ்வளவு பேருக்கு அது வந்து ஒர்க் ஆகும்னு தெரியல. ஓகே ஓகே, அதுவும் இல்லாம பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மொபைல்ல பார்த்தா சத்தியமா ஒர்க் ஆகாது. ஓகே, சரி. ஓகே. பிரகாஷ் அண்ணா F1 ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? சொல்லல, அப்புறம் சொல்றேன். இல்ல அது சொல்லல, இன்னும் மகாவதார் நரசிம்மா 2 படம் பார்த்திருக்கேன், அதுவும் சொல்லலாம். சொல்லுவேன் ஃபைனலா. நான் கூலி டாபிக் எல்லாம் முடியட்டும். ஆனா உண்மையுமே வந்து எலிவேஷன் கொடுக்கறதுனா கலாநிதி மாதிரி அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒரு பாட்டு கொடுத்து போயிட்டே இருக்காரு. இன்னைக்கு கொடுத்ததுல வந்து ஸ்பீச் ஹைலைட் என்னன்னா, ரஜினி சார் நினைச்சாருன்னா ஒரு எந்த ஒரு சிஎம் இருந்தாலும் சரி, அவர் உள்ளூர்ல இருந்தாலும் சரி இல்ல அப்ராட்ல இருந்தாலும் சரி, உடனே போன் எடுப்பாங்க. ஏன் பிஎம் கூட போன் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார். யாரு வேணா வரலாம் போகலாம், ஆனா நம்பர் 1ங்கிறது எப்பவுமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஆடி லான்ச்லயும் அவர் வந்து அந்த எலிவேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. நமக்கெல்லாம் மேல ஒரு பொறுப்பு டாப் போயிட்டே இருக்காரு. இருக்காரு. அதான் சொல்றேன், ஸ்டேஜ்ல டைலாக் எழுதுறவங்க கூட, அதாவது படத்துல டைலாக் எழுதுறவங்க கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இவரு அடிச்சு நவுத்துனாருன்னா போயிட்டே இருக்கிறாரு இவர் பாட்டுக்கும். அதுக்கு ஸ்டேடியம்ல கத்தி கிழிச்சிருப்பாங்க. ஓகே. ஆமா, லோகேஷ் கனராஜ் அவர் நிறைய பேசியிருக்காரு போல இருக்கு. ஆனா லோகேஷ் கனராஜ் பேசுறது ஹைலைட்டா வந்து மாட்டின மாதிரி தெரியல. அதாவது புக் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எதுவும் மாட்டின மாதிரி தெரியல. ஆனா சூப்பர் ஸ்டார் பேசுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்லாம் எல்லாத்துக்கும் அடிச்சு நவுத்திட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு லைவா அந்த ஸ்பீச்ச கேட்கும் போது வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. ஆமா ஆமா, டைலாக கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரைலர். சூப்பர் தலைவா, சொல்லுங்க தலைவா. இல்ல எனக்கு எப்பவுமே லோக்கியோட இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கதைக்களம் அது வந்து எனக்கு புதுசாவே இருக்கு. இந்த பிரசாந்த் நீல் போல இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான இடம். ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு என்ஜாய் பண்ற மாதிரியே இவருடைய படம். அதாவது பாத்தீங்கன்னா அதுல நடிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லா விதத்துலயுமே எனக்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப விருப்பப்பட்டு பாக்குற வந்து தலையோட படம் தான். ஃபர்ஸ்ட் முதல் நாளும் முதல் ஷோ பார்க்கணும். இந்த படத்துக்கு அதே போல ஒரு எக்ஸைட்மெண்டோட வந்து நான் இருக்கிறேன். உண்மை சொன்னீங்கன்னா இவருடைய அந்த கதைக்கெல்லாம் இவர் எப்படி எடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கறது புரியல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா நம்மளா வந்து சிங் பண்ண முடியாத மாதிரி ஆள்கள் எப்படின்னு தெரியல. எனக்கு இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாந்த் நீலுமே அவருடைய அந்த கான்செப்ட், அவருடைய கிரியேட்டிவிட்டி ஆர் விஷன் அதுக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டார்க் வேர்ல்டு போல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஆகும். அதே போல அந்த எமோஷன் வந்து கரெக்டா கலந்த கலவையா இருக்கிற போல நல்லா இருக்கும். இதுக்குமே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலைவருடைய மாஸ் எந்த விதத்திலையும் குறையாம, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையாள நடிகர் ஷோபின்னா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள ட்ரைலர்லயே கிட்டத்தட்ட அவர் ஒரு நிமிஷத்துக்கு மேல அவர் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மீதமுள்ள எல்லா நடிகர்களும் கொஞ்சம் டைம் தான். பட் அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் 15ஆம் தேதி. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் புரியல, உங்க எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் ப்ரோ. ஆனா பட் எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின், நேற்று எல்லாரும் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடு சீவிதம், இந்த அயோத்தி இதுக்கெல்லாம் வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கல கட்டாயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிறது எனக்கு உண்மையான எனக்கு தனிப்பட்ட முறையில கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நேஷனல் அவார்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு சீவிதம் ஒரு படம் ஸ்டார் பிரேக் ஆகுதாப்பா? நான் சொல்லு.
இல்ல இப்ப பிரேக் கேக்குதா? ஆகுது. நான் எனக்கு புரிஞ்சிச்சு. கேக்குது. ஸ்டாரஜித் ப்ரோ, அந்த ஆ, இந்த படம் இருக்குல்ல, மோகன்லாலுக்கு இப்ப ரீசெண்டா வந்துச்சுல, பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல. ஆமா ஆமா டெம்புரான். ஆமா. அது அது வந்து மேலிடத்தை தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். அதனால அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனா அயோத்திக்கு நீங்க கொடுத்துருக்கலாமா இல்லையா? அயோத்தி இருக்கு, டூரிஸ்ட் அயோத்தி ஃபேமிலி இருக்கு, இல்ல பேசிக்கலி நல்ல கொடுக்க மாட்டாங்க. அயோத்தி அது வேற பாருங்க. அயோத்திக்கு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. ஒன்னாவது. ம், சரி நான் சொல்றேன் அஜித் ப்ரோ, நான் சொல்றேன் சிம்பிள் தான். ம், இப்போ ம். கேரளா ஸ்டோரி பெஸ்ட் டைரக்ஷன் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இது கேரளா சைடுல அவ்வளோ ட்ரோல் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ மீம் வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேசியிருப்பாங்க. நான் அது நேம் எடுக்கல. பட் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து மலையாளம், ஒரு ஆக்ட்ரஸ் மலையாளம் பேசியிருப்பாங்க. அந்த மலையாளம் நான் டிஜிட்டல்ல தான் அந்த படம் பார்த்தேன். ஸோ அது வந்து நம்ம ஊர் தமிழ் ஆட்களே நல்லா மலையாளம் பேசுவாங்க. அவங்க அவ்வளோ இதா பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. அது இல்ல அது இப்ப ஆ, கருத்து ரீதியா எனக்கு அந்த படம் பிடிக்காது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த எஃபர்ட் கூட அதுல போடல. ஆனா அதை வந்து பெஸ்ட் டைரக்ஷன் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிலாம் சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை வந்து செம்மையா ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதனால அப்பவே புரிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு படம் வந்திருக்கு ரீசெண்டா, அந்த படம் பேரும் நான் சொல்லல. பட் ஆனா வந்து அதுவுமே ஒரு பெரிய ஸ்டார் நடிச்ச படம். அதுவுமே வந்து ஒரு இதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு கூட நேஷனல் அவார்டு கிடைச்சா என்ன சொல்ல, 2027ல வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பெஸ்ட் ஆக்டர்லாம். இல்ல இல்ல இதுதான் சில விதத்துல வந்து கஷ்டமா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல படத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும். அதை பப்ளிக் அப்ரிசியேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி அந்த அவார்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்த நிறுவனம், அந்த டைரக்டர்ஸ், அதுல பணியாற்றினவங்க அவங்க இன்னமும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படிங்கறது தான். எனக்கு அந்த பாலகிருஷ்ணன் நடிச்ச படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்க சங்கடமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த படத்துல வந்து சில விஷயங்கள் நல்ல கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். எந்த படம் ப்ரோ? பாலகிருஷ்ணன் நடிச்ச படம் பகவந்த் கேசரி நல்ல படம் தான். இல்ல பகவந்த் கேசரி நல்ல படம் தான். நீங்க வந்து நேஷனல் அவார்டு தகுதியான படமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், பாலையா படங்கள்ல கருத்துள்ள படம். அதாவது அவரு பழைய படங்களை கம்பேர் பண்ணா அவர் இந்த லேடிஸ் கேரக்டர் எப்படி எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி இந்த பேட் டச் உமன் டச் எல்லாம் இப்படி அவர் படத்துல பேசியிருக்கிறாருங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அந்த வகையில அவருக்கு இந்த படத்துக்கு கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க. அவர் படங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வேற ஏதாவது படத்துக்கு கொடுக்காம இந்த படத்துக்கு கொடுத்தாங்கன்னு சந்தோஷம் தான் பண்ணணும் நீங்க. ஏன்னா அவர் மற்ற படங்களை கம்பேர் பண்றப்ப இந்த படம் எவ்வளவோ கருத்துக்களுடைய நல்ல படம் தான் பகவந்த் கேசரி. நிறைய படங்கள் அந்த படத்துல வந்து ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தை எவ்வளவு தைரியமா வளர்க்கணும், ஏன்னா ஸ்ரீலீலா கேரக்டர் இருக்கட்டும், பாலியா கேரக்டர் ரெண்டுக்குமான எமோஷன்ஸ் கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்க காமெடி படமா மட்டும் பாலியா பார்த்து அதை ட்ரோல் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா போன வருஷம் புஷ்பா 2க்கு கொடுத்தாங்க தேசிய விருது. புஷ்பா 2க்கு அல்லு அர்ஜுன் வந்து நல்ல பெஸ்ட் ஆக்டருக்கு அவார்டு வாங்கினாங்க. அது கம்பேர் பண்ணா நீங்க வந்து பகவந்த் கேசரி எவ்வளவு தாராளமா தரலாம், தப்பே கிடையாது. பகவந்த் கேசரி நல்ல படம் தான் அப்படி கம்பேர் பண்ணலாம். இல்ல இல்ல என்னோட கருத்தை நான் வந்து வாபஸ் திரும்பி வாங்கிக்கிறேன். நான் புஷ்பா புஷ்பா 1 or 2 புஷ்பா தானே. இல்ல நான் ஏன் ஒண்ணுன்றேன்னா, அடுத்த வருஷம் மீண்டும் கொடுப்பாங்க. ருக்கோ சாரா மீண்டும் 2க்கு கொடுப்பாங்க. ஐயா ஆண்டவரே வேணாம் போதும். இல்ல நீங்க அதே யோசிச்சு பாருங்க, புஷ்பாலாம் நீங்க வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கேட்டீங்க. அது எப்படின்னா ஒரு அப்பெல்லாம் ரூல்ஸ் இருக்குங்க. சொல்றீங்களே ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா, ரீமேக் படம் நடிச்சா வந்து அவார்டு தர மாட்டாங்க. அடுத்தது வந்து ஹீரோ வந்து கெட்ட விஷயங்களை வந்து கடைசியா வந்து சப்போர்ட் பண்றாரு, இல்ல கொலை பண்ணி முடிச்சிடறாரு, கடைசி வில்லன்களை வந்து அவருதான் வந்து எல்லாமே பண்றாரு அப்படின்னா அதுக்கே தர மாட்டாங்க. அதாவது படம் பூரா நல்லவரா இருப்பாரு, கடைசியில ஹீரோ வந்து வில்லனை வந்து ஒரு வம்சம் பண்ற மாதிரி சீன் வச்சிருந்தாங்கன்னா அது கிடையாதுன்றாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து சட்டத்துக்கு தீர்வு கிடையாது, இது கொலைதான் தீர்வுன்னு சொல்லிட்டு இவர் தனிநபர் சட்டத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேசிய விருதுகள் நிராகரிக்கப்பட்டவங்க பல படங்கள் இருக்கு. படம் பூரா ஹீரோ வந்து கடைசி நல்ல படம் பயங்கரமா நடிச்சிருந்து அதுக்காகலாம் பல படங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு படம் பூரா ஸ்மக்லிங் பண்றவன் தான் வந்து ஹீரோ. அவன் கடத்தல் பண்ணிடுறான், எல்லாம் பண்றான், சிஎம் நினைச்சா மாத்துவான், என்ன வேணாலும் பண்ணுவான், ஆனா அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வந்து அது நடிப்புன்னு சொல்லி தேசிய விருது கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்பயே நீங்க வந்து தேசிய விருதுக்கான அந்த செலக்ஷன் எப்படி இருக்குங்கிறது அதாவது ஒரு 4-5 வருஷமா இப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து உண்மையான தேசிய விருது இல்ல வந்து பிலிம்பேர் அவார்டு இந்த ரெண்டுக்கு வந்து நான் எப்போ வருத்தப்பட்டேன் அப்படின்னா, கத்தி படத்துக்கு வந்து விஜய்க்கு தரலங்கிறப்ப அந்த வருஷம் வந்து யாருக்கு வேற விஐபி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. விஐபி படத்துக்கு வந்து தனுஷ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. எனக்கு விஜய்க்கு எந்த படத்துக்கு கொடுத்தாலும் விட்டுருவேன். கத்தி அதான் பிலிம்பேர் அவார்டு நேஷனல் அவார்டு ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ரெண்டுமே அவார்டு சேர்த்து சொல்றேன். முன்னாடி சொல்லும் போது சொன்னல பிலிம்பேர் அவார்டு மேலே எனக்கு நம்பிக்கை போனது அந்த இடத்துல தான் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ புஷ்பா கொடுத்தோடனே நேஷனல் அவார்டு மேலேயும் போயிருச்சுங்கிறேன்.
எப்ப இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் மாதிரி ஃபேவரட் பர்சனுக்கு மட்டும் அவார்டு கொடுக்கறது அப்படின்னு போயிடுச்சோ அப்பயே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். சில பேருக்கு ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்கு, அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. இப்ப எம்எஸ் பாஸ்கர் கிடைச்சிருக்குல்ல, எம்எஸ் பாஸ்கரோட அந்த எடிட்டிங் வீடியோ இருக்குல்ல, நான் 2-3 நாளாவே பார்த்துட்டு இருக்கேன் டிஆர்ல. சந்தோஷப்படுவேன். ஏன்னா உண்மையாவே எம்எஸ் பாஸ்கரா எனக்கு 8 தோட்டாக்கள் பார்த்தப்பதான் ரொம்ப ரொம்ப பயங்கரமா. ஏன்னா அரிமா நம்பில அவர் ஒரே ஒரு சீன் ஒன்று பண்ணிருப்பார். தேட்டர் ஒட்டுமொத்த சீன் அப்ளாஸ் அது. ஏன்னா விக்ரம் பிரபுக்கே அப்படி ஒரு கைத்தட்டல் இருக்குமா தெரியல. நான் சோனா தேட்டர்ல பார்த்து திருச்சியில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மியூசிக்கு ஒரு மாஸ் சீன், ஒரே ஒரு பிரேம் அப்படி நிற்பாரு, ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி நிற்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு தேட்டரே அப்ளாஸ் ஆன சீன். அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்கிரீன் பர்சன் தான் எப்படி ஆகுது, ஏஜோ லுக்கோ எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அரிமா நம்பியில நிரூபிச்சாரு. அதே மாதிரி 8 தோட்டாக்கள் இருக்கு. 8 தோட்டாக்கள் கிளைமேக்ஸ் அந்த பேங்க் வாசல்ல பணத்தை தூக்கி போடும்போது மியூசிக் வரும், பயங்கரமா தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம். அப்ப அதுல வந்து அது உட்காந்து இந்த நல்லது மட்டும் பண்ணுங்க சார், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்ன முதல்ல பார்த்தா செருப்பா அடிப்பேன் சார். சும்மா அவர் சொல்ற ரியாக்ஷனு, அந்த அந்த ஒட்டுமொத்த டைலாக் டெலிவரியுமே பயங்கரமா இருக்கும். நம்ம அப்பெல்லாம் யோசிச்சிருப்போம், இவர் மாதிரி ஒரு நல்ல நடிகருக்குலாம் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்கு. ஆனா பார்க்கிங்ல நல்லா அவருக்கு நல்ல பேர் வாங்கினுச்சு. அப்படியே பேர் வாங்கி இருக்கும்போது நமக்கு அந்த படத்துக்கே அவார்டு வாங்கிடுச்சு அப்படிங்கிற உத்தம வில்லன் பாத்திருக்கீங்களா தலைவா? நிறைய படங்கள் சூப்பரா வரும். சூப்பரா இருக்கும். நீங்க துப்பாக்கி முனையில சூப்பர் சீன் அவருக்கு, சூப்பர் படம் அவருக்குலாம். எங்கள் அண்ணா காமெடி எடுத்துங்க, நீங்க காமெடின்னு எடுத்தாலே பட்டாபியா இருக்கட்டும், இல்ல எங்கள் அண்ணாவா இருக்கட்டும், பல படங்கள் இருக்கட்டும், அவர் காமெடி தனியா. நான் பர்ஃபார்மன்ஸ் அது மகாசன்கிற மாஸ்கிராமன் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஸ்பூஃப்ங்க, ஸ்பூஃப் கூட காமெடி கிடையாது. நான் அந்த வயசுல சேர்க்க மாட்டேன். ஆனா எங்கள் அண்ணா அவர் பண்றாருல, அதெல்லாம் நீங்க அவர் பார்த்தாலே சிரிப்பு. அவர் டைலாக் டெலிவரி ஆமா 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 அந்த சீன்ல தான் இருப்பாரு அவரு. அதெல்லாம் நீங்க எப்ப பார்த்தாலும், அதாவது ஒரு நீங்க சொல்றேன் அள வைக்கிறது கூட, அள வைக்கிறது கஷ்டம்னாலும் அள வைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி. ஆமா டைலாக் டெலிவரி பயங்கரமா பண்ணுவார். அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்குங்கிறப்ப இது மாதிரி நம்ம அது மாதிரி ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அவங்களுக்கு அது கௌரவமா நினைக்கிறாங்கிறப்ப நம்ம அப்படிதான் சந்தோஷப்பட்டுக்காம தவிர இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கா அந்த படத்துக்கு கிடைக்கும். இப்ப எனக்கு வந்து நிறைய பேருக்கு எனக்கு வந்து சொன்னது என்னன்னா, அது என்ன படம், பிருத்திவிராஜ் படம் தி கோட் லைஃபா, ஆடு ஜீவிதம் தானே. அது 2023 சென்சார், அது 2023 சென்சார் வச்சு அந்த படம். அந்த படத்துக்கும் கிடைச்சிருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தேன். ஒருவேளை 2023 படமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குதான் சிறந்த நடிகருக்கான அவார்டே கொடுத்துருக்கணும். நீங்க ஜவான்ல ஷாருக்கான் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஷாருக்கான் பெஸ்டா எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. இந்த படம் வந்து அவர் வந்து அவருடைய பல படங்களோட ரிஹர்சல் பண்ணிருப்பாரு, விஜயோட மேனேஜம் பண்ணிருப்பாரு, பல ஏன்னா அட்லி சொல்லிடுறாரு, அட்லி வந்து மெர்சல்ல விஜய் என்ன பண்ணாரோ அப்படியே அது ஒரு ரீக்ரியேஷன் தான் பண்ணிருப்பாரு ஜவான்ல. அதே மாதிரி ஷாருக்கான் பல படங்கள்ல பண்ணாரு, அவரே ரீக்ரியேஷன் பண்ணிருப்பாரு. அதே வருஷம் இவர் நேற்று மாவீரன் சொன்னால டங்கி பண்ணாரு, டங்கில கூட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். இல்ல அதே வருஷம் இன்னொரு படம் வந்துச்சு, அது என்ன பத்தான்ல கூட வேணாம் விட்டுருங்க, பத்தான் சேர்க்க முடியாது. பத்தான் ஜவான் 2 ஒண்ணுதான். இல்ல அதான் பத்தான் ஜவான் 2 ஒண்ணுதான். அப்ப நீ கொடுக்கறனா டங்கி கொடுத்துருக்கணும். இல்ல அவர் இத்தனை வருஷம் படம் 30 வருஷமா அடிக்கிறாரு, 33 வருஷமா அடிக்கிறாரு, 33 வருஷமா பெஸ்டா எவ்வளவோ பண்ணிருப்பாரு. அப்பெல்லாம் கொடுக்காம இந்த ஜவானு கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்பயே நீங்க வந்து விட்டுற வேண்டியதான் என்னன்னு. அந்த பயங்கரமா இருக்கும். இல்ல ஃபேன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அதுவுமே சூப்பரா இருக்கும். இல்லங்க ஃபேன் மாதிரி படம், அப்புறமேட்டு மலையாளத்துல டிரைவிங் லைசன்ஸ் மாதிரியான படம், இந்த 2 படமும் வந்து ரொம்ப தைரியம் வேணும் பண்றதுக்கு. ஓகேவா? அதுவும் ஃபேன் மாதிரி படம் பண்றதுக்கு ஒரு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் பண்றாரு அப்படிங்கிறப்ப உண்மையான தைரியம் வேணும். ஏன்னா இன்னைக்கு இல்ல, அது எப்பவுமே காலாகாலத்துக்கு உள்ளது. 199 ஸ்டார்ஸ் அப்படிதான், 99 ஸ்டார்ஸ் அப்படிதான். அதை வந்து ஆன் ஸ்கிரீன் உண்மையை ஒத்துக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஷாருக்கான் மாதிரியான ஒரு நடிகர் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு நீ அவார்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லங்களா. அவர் நிறைய படங்கள் இருக்கு, ஷாருக்கானோட பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. சரி அது போட்டு நம்ம கூலி ஆடிலாச்சு திரும்ப வருவோம். அது பேசினா அது ஒரு பெரிய டாபிக், நிறைய கான்ட்ரவர்சி போவோம். கூலியில வந்து அந்த ஷாருக்கான் விஷயத்துக்கு வரேன். ஃபேன்ல அந்த ஒன்லைனே அதுதான். நீங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகரை நீங்க நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க, போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆமா சரி, மிக்க நன்றி என் தலைவர் படத்துக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. எந்த படம்? பகவந்த் கேசரி. அதான் சொல்றேன், எப்பா கத்தின்னு கூட பேசுறேன் நடுவுல, அதை கூட சப்போர்ட்டுக்கு வரல இவரு. எங்க அஜித் பல்தான் ஸ்பீக்கர்ல இல்ல, எங்க இருந்து வராரு? இல்ல அந்த ஸ்கூட்டி ஐடி என்னதுதான், ஸ்கூட்டி ஐடி தெரியுதா? நானும் எந்த அநியாயம் பண்றாரு. ஆகாஷ் ப்ரோ, நாங்க பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஸ்கூட்டி ஐடி வரும், அவங்க ஒய்ஃப் பேசுவாங்க, ஏன் போன் எடுக்க மாட்டேன்னு வந்து. சரி கரெக்ட் தான்.
தேவைதான். இல்ல ஓ, பிரகாஷ் அதுக்காக ப்ரோ, ஸ்கூட்டியா? கத்தி எல்லாருமே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ப்ரோ. பட் பகவான் கேசரி எல்லாருமே ஒரு அது இவர் மொக்க இவர் படம் எப்படி அந்த தெரியுமா மாதிரி வர்றாரு? வேற கேட்டகரியில் நினைச்சிட்டு அந்த இருக்காங்க. அதுக்காக சொன்னேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சந்தானம் வர மாதிரி சென்னைக்குன்னா நான் தானே வரணும், வேற யாரும் மதுரைக்குன்னா விஷால் வருவாரு, அதிகமாக வருவாரு. அது மாதிரி கத்திக்குன்னா அவன் வருவான், இவன் வருவான். பகவான் கேசரி நான் தானே வந்து அவனும் வராரு. சரி ரைட்டு ஓகே. இந்த கூலிக்கே வருவோம். எனக்கு வந்து கூலியில வந்து இன்னும் ஆன் ஸ்கிரீன்ல படம் பார்க்கறது எப்படின்னு தெரியல. ஆனா ட்ரெய்லரையும் போஸ்டரையும் பார்த்த வரைக்கும் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆக சொல்றேன். அமீர் கான் வந்து எனக்கு ஒரு செட் ஆகாத மாதிரி தெரியும். ஏன்னா எவ்வளோ அவர் எல்லா கேரக்டரும் செட் ஆன மிஸ்டர் பர்ஃபெக்டா பார்த்த ஆள் வந்து இன்னமும் இதுல கொஞ்சம் ஒரு உபேந்திரா பயங்கரமா எனக்கு தெரியுது. நாகார்ஜுனா ஓகே சார் தெரியுது. நான் நேற்று ட்ரைலருக்கு முன்னாடி வந்து நாகார்ஜுனா ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் நாகார்ஜுனா ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உபேந்திரா சூப்பரா தெரியுது ட்ரைலர்ல. சத்யராஜ் ஓகே, சத்யராஜ் நமக்கு தெரியும் எல்லாத்தையும் எல்லாரையும் பண்ணிடுவாருன்னு. ஆனா இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் விட்டுருங்க, அவர் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ஒரு மாசு, அவரை விட்டுருங்க. இந்த மூணு பேத்துக்கு அடுத்தது அமீரே வராது. ஏன் இல்ல அவர் ஷோபின் அந்த லுக்கா இல்ல பர்சனலா ஆன் ஸ்கிரீன் சோபின்னு விட்டுருங்க. சோபின் வந்து நான் ரெகுலரா ஒரு ஆள் என்ன கூட்டு வந்தோம், என்ன பண்ணுவோம், மலையாள ஆட்கள் கூட்டு வந்து என்ன பண்ணுவோம், அதான் பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், படத்துல அவர் தான் வந்து அப்ளாஸ் வாங்க போற ஆள். நிறைய அதான் ப்ரோ, எனக்கு எல்லாத்தோட அவர்தான் துணி சாப்பிட்டு போயிடுவாருன்னு தோணுது ரஜினிக்கு எடுத்து. அது படத்துல ஆமா படத்துல அவர் தான் பண்ண போறாரு. அது நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா வந்து இதுல வந்து எனக்கு செட் என்ன அமீர் கான் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், பயங்கரமான ஆளு, ஹிந்தியில வந்து எப்படிப்பட்ட ஆளு. ஆனா அவர் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு போற மாதிரி தான் தெரியுது. இதே அந்த இடத்துல ஷாருக்கான் இருந்தாலும் ஷாருக்கான வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி ஜெயிலர் டூல பாத்துக்கலாம் அதை. எனக்கும் அதே தான் சொன்னேன். நானும் அந்த ட்ரைலர்ல அமீர் கான் மட்டும் தான் ஆட்மேன் அவுட்டா தெரிஞ்சாருன்னு. அதே லுக்கு தான் ஆடியோ லஞ்சுக்கு வந்திருக்காரு ப்ரோ. ஆமா எனக்குமே ஆமா ஷாக் அதான் சொல்றேன். எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. ஏன் இப்படி வந்து கூப்பிட்டு வந்து இப்படி பண்றீங்க, இல்ல இது வரும்போது உங்களுக்கே வேற தெரிய வேணாமே அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல இருந்துச்சு. இல்ல பிரகாஷ் சரி ப்ரோ, ரைட்டு. நோட்டீஸ் பண்ணீங்களா எல்லாருமே பிளாக் Dress, ஆனா லோக்கி ஒயிட் Dress. ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் அதான் ரெண்டு நமக்கு சத்யராஜ் காஸ்டியூம் சோப்பு எடுத்து சட்டை போடுறது, பரணி ப்ரோ வணக்கம். அதுல 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 குறியீட பாக்குறது, இதெல்லாம் நமக்கு நிறைய இல்ல பேர் இல்ல ட்வீட் இல்ல போட்டிருந்தாங்க, இல்ல இல்ல பார்த்தேன். எனக்கு என்னமோ இது எனக்கு இல்ல நான் வந்து எனக்கு இதுல ஒவ்வொரு ஆடி லான்ச்லயும் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்லயும் இவர் வந்துட்டார், இவர் வரும்போது ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு, இவர் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுருக்காரு, இவர் வந்து பிளாக் ஷர்ட் போட்டுருக்காரு, இவர் ப்ரௌன் ஷர்ட் போட்டு இவர் ஏப்பா ஷர்ட் தானே போட்டு அவுத்து போட்டு வர்றாரு, ஷர்ட் போடுறது தப்பு கிடையாது. இல்ல இல்ல இதுல பிரகாஷ், ஏன் குறியீடு எல்லாரும் பாக்குறீங்கிற மாதிரி எல்லாரும் இருக்கும். ஒரே கலர் Dress போட்டு வந்துட்டு லோக்கி மட்டும் டிஃப்ரெண்டா போட்டு வந்திருக்கிறது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. லோக்கி எல்லாரும் பிளாக்ல வாங்க, நானும் பிளாக்ல வரேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒயிட் போட்டு வந்துட்டாருன்னு ஷாக் ஆயிடுச்சு. ஏமாத்திருக்கலாம் இது மாதிரி. ஆனா நல்லா இருக்கு, எல்லாரும் ஒரே இல்ல இவர் ஆமீர் கான் இந்த தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்ல இருந்து இந்த மீசையை முறுக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காரு ஆஃப்லைன்ல. அந்த அந்த படத்துல இருந்து தான் இந்த கெட்டப். ஆக்சுவலா யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க நம்பிடுவாங்க போல. அப்படி அது ஆக்சுவலா செட் ஆகல, ஆஃப்லைன்ல செட் ஆகல. அது ஏன் நம்ம வந்து எப்படி சொல்றது, ஆஃப்லைன்ல நிறைய பேர் போய் சொல்லி அவரை பில்டப் பண்ணிடுவாங்க போல, சூப்பரா இருக்கு மாசா இருக்குன்னு. அது சில நேரம் காமெடியா மாறுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த படத்துலயே அந்த முறுக்கு மீசை ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கு. ஆக்சுவலா தக்ஸ் ஆஃப் அவரு இந்துஸ்தான். கிளீன் ஷேப்ல செம ஸ்மார்ட்டா இருப்பாரு அமீர் கான். என்னன்னு தெரியல. ஆமா எனக்கு பிகே 3 Idiots இந்த மாதிரியான அமீர் கான் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து சித்தாரே ப்ரோ. சித்தாரில ரொம்ப நாள் கழிச்சு பழைய அமீர் கானை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா என்ன இப்படி தெரியலையே, இப்படி ஆஃப்லைன்லயே இப்படி இருக்கிறாருன்னு தெரியல. முன்ன நல்லா தானே இருந்தார், மனசு எப்ப இருந்து இப்படி மாறினாருன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணக்கூடாது போல இருக்கு. முன்னாடி நீங்க ஒரு படம் சொன்னீங்க, அது என்ன படம், ஓடாத ஒரு மொக்க படம், சித்தாவா, லால் சிங் சித்தாவா, தக்ஸ் ஆஃப் இல்ல இந்துஸ்தான். தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தானா? அப்ப லால் சிங் அதுதான் சித்தால இருந்து இப்படி மாதிரி இல்லையா? லால் இல்ல இல்ல சிங் லால் அங்க பார்க்க பிடிச்சிச்சா? மாட்டாருண்ணா. இல்ல இல்ல ப்ரோ, சிங்கு இந்த மாதிரி தக்ஸ் இருந்தாரு ஆஃப் ப்ரோ. இந்துஸ்தான்ல தானே சுருட்ட முடி வச்சு மீசை இப்படி முறுக்கி ஜாக் விட்டு வருவார்ல ஸ்பேரோட அந்த படத்துல. அடாப்டேஷன் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணாரு. ஆமாங்க, ஜாக்கி சானும் இந்த ஜாக்கி சானும் ஜெட்லி சேர்ந்து நடிச்சிருக்காரு ஒரு படம். ஜாக்கி சான் போதையிலே சுத்துவாரு, அந்த படம் தானே? அது இல்ல இதுல பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், கடல் கொள்ளையர்கள். இல்ல ஜாக்கி சானும் ஜெட்லி ஒரு படம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவரு தெரியுமா? சொல்றது கரெக்ட். த ஃபார்பிடன் கிங்டம்னு ஆமா, அதோட இது. அதுல குடிச்சிட்டு தலைகீழ என்ன நேரமும் குதிரை சுத்திக்கிட்டே திரிவாரு ஜாக்கி சான். ஃபுல் நேரமும் போதையில ஏதாவது கெட்ட காரியத்துக்கு அவர் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும். அது மாதிரி அதே கேட்டத்துக்கு இந்த அமீர் கானுக்கு இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க, தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி குதிரையில என்னமோ ஒரு சீன் அப்படின்னு ஞாபகம் இல்ல சரியா. ஏன்னா ஏதோ ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ தீபாவளிக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேட்டர்ல ஸ்டார் தேட்டர் போய் உட்காந்து பார்த்தேன், அமிதாப் பச்சன். அது ஒரு கொடுவோம். சரி ரைட்டு விடுங்க, அந்த கொடுவத்தை பத்தி இப்ப பேச வேணாம். இல்ல ஒரே நிமிஷம் ஆஃப் டாபிக் போய்க்கிறேன். மாவீரன் ப்ரோ, இப்ப ஜுராசிக் பார்க், அந்த ஜுராசிக் அந்த மூவி வந்து டிஜிட்டல் வந்தா என்ன எத்தனை வாட்டி பாப்பீங்க? பாத்துக்கிட்டே இருப்பேன், அடினே இருப்பேன், செவ்வாய்க்கிழமை வருது. ஓகே ஓகே. தமிழ்லயுமா இங்கிலீஷ்ல மட்டும்? அது தெரியல, மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் நினைக்கிறேன். பட் தமிழ்ல வந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ். ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, என்னன்னா டிபி மாத்தினதுக்கு அப்புறம்
யாருக்குன்னு தெரியல. தெரியும். நான் தான் காலைல ட்வீட் பண்ணி பார்த்தேன். எனக்கே நிறைய பேருக்கு தெரியல. இப்பயும் தெரியல. இந்த இந்த ஆடி லான்ச் ஸ்பீச் எல்லாம் வந்து நார்மலா இருக்கும்போது அந்த டிவில போட்டா பயங்கரமா போயிருக்கும். இப்பயும் யாருக்கும் தெரியல. அதுலயும் ஒருத்தர் கமெண்ட் போட டிபி மாத்திரம் சொல்ல மாட்டீங்களா, என்னடா அடிக்கடி ஒரு ட்வீட் வருது, நம்மளால ட்வீட்டை காணாமன்னு காலைல வந்து பாத்துட்டு இருக்கேங்கிறாரு. உண்மையை சொன்னீங்கன்னா நான் ஸ்பேஸையே தேடிக்கு இருக்கேன். எப்போ உங்க போட்டோவில் தான் ஸ்பேஸ் இருக்கேன். எங்கடா நம்ம ஆளுங்க ஸ்பேஸையே காணா, எல்லாம் இது ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு ட்ரைலர் லான்ச்சுக்கு போயிட்டாருல, நான் தேடிக்கு இருக்கேன். எனக்கு இப்போ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ப்ரோ ஸ்பேஸுக்கு என்ன ஆச்சுன்னு. எனக்கு புரியவே இல்லையே, ஸ்பேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல அது ஒரு தனி கதை. அதே போயிட்டாரு. சுகுமார் ப்ரோ போலையா? பாஸ் இவருக்கு கிடைக்கலையா? இல்ல நான் சொன்னதுக்கு திருந்தினேன் மனம் மருந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஆடி லான்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு அப்படின்னு சுகுமார் ப்ரோ தெரிஞ்சாரு. ஒரு தடவை கேட்போம், கிடைக்கல, முயற்சியே பண்ணக்கூடாது, நம்ம அவங்கள கூப்பிடணும், இன்வைட் பண்ணி தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாதான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சுகுமார் ப்ரோ நானும் பயங்கரமா இனிமேல் அடுத்து கூப்பிட்டாதான் போகணும் மாதிரி வந்தாச்சு. எல்லாமே ஃப்ரீ பாஸ் தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆதி ப்ரோ. இல்லைங்க, ஃபேன் பாஸ் ஃப்ரீ பாஸ் வரும், அதெல்லாம் அது வாங்கி அங்கே போய் உட்கார முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்னே ஒரு விஷயம் பாராட்டணும் சன் பிக்சர்ஸை, இந்த ஈவெண்ட்டை கரெக்டாக இப்போ 9:30 முடிச்சுட்டாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம். 11 மணிக்கு முடிக்க போற ஈவெண்ட்டை 9:30 முடிச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு இப்பதான் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் ஏன்னா ஒரு பெரிய ஈவெண்ட்டை சொன்ன டைமுக்கு ஆரம்பிச்சு சொன்ன டைம் முடிச்சாங்க. சென்னையில இருந்து மழை வருதான்னு தெரியல, இதுக்காக மழை வருதா இல்லை ஏற்கனவே மழை வருதான்னு தெரியல. பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டாரு. அவரு முடிச்சிட்டாரு. அவர் கப்பும் போட்டாரு. 10 கப்பு 10 ஃபயர்னு ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா இதே அனிருத் தான் வந்துட்டு என்னை லைட்டா ஏமாத்துனது கிங்டம்ல. அவர் ஸ்டேஜ் ஸ்பீச்லாம் கேட்டு நான் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். மாசா இருக்க போகுது, அதா இருக்க போகுது, இதா இருக்க போகுதுன்னு. அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன், நான் அந்த படம் கொஞ்சம் ஹைப் ஆனதுக்கு ரீசன் வந்து அனிருத் தான். அவர் அப்படி பேசவும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி லைட்டா ஹைப்பாச்சு. ராகிலே சாங்கும் நல்லா இருந்துச்சா. ஸோ ஆனா இதுல வந்து இன்னமும் நம்புறேன் அவரை இந்த இதுலயும். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 படம் நேற்று பார்த்தோம், அதை சொல்லிடுவோம். நேற்று ஒரு படம், இன்னைக்கு ஒரு படம் பார்த்தோம். அதை அப்படியே முடிச்சிருவோம், கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஸ்பேஸ் முடிக்க இல்லாட்டியும். நேற்று நைட் ஷோ F1 போயிருந்தேன். ஏகப்பட்ட பேர் நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் சொல்லியிருப்பாங்க. அதுலயும் 10-20 பேர் 2-3 தடவை சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமா ஒரு நம்பர் டெய்லி ஸ்பேஸ்ல அப்பெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால தேட்டருக்கு போய் கரெக்டாக ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் படம் பார்க்கவே முடியல. அப்புறம் பரணி சென்னையில வந்துட்டு அப்பயும் புக் பண்ணியிருந்தாரு. அப்பயும் அந்த படத்துக்கு எனக்கு அமையல. டிக்கெட் எனக்கு புக் பண்ணிட்டாரு. டிக்கெட் புக் பண்ணி கடைசியில் பரணி மட்டும் தான் அந்த படத்துக்கு போனார். பரணி இன்னொரு நண்பர் போனாங்க. என் டிக்கெட் சும்மா தான் இருந்துச்சு, 3வது டிக்கெட். அப்பயும் ஒருத்தனால ஒரு படம் 2வது தடவை புக் பண்ணி போக முடியலையே அப்படின்னு பரணி போயிட்டு வந்து 5 out of 5 பாத்துருங்க, அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னாரு. இப்படி எல்லாரும் கொடுத்த பில்டப்புக்கு கண்டிப்பா அந்த படம் ஒர்த்தா தான் இருந்துச்சு. பக்கா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். படம் வந்து கதையா அந்த அந்த பாயிண்ட்டுக்கே போக தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்த பில்டப்புக்கு இந்த படம் ஒர்த்து. எனக்கு அந்த படத்தை பத்தி தெரியாது, ரேஸ் கான்செப்ட், அந்த படத்துல காமிச்சிருக்க கான்செப்ட் எதுவுமே தெரியலனாலும் முழுசா புரியுற மாதிரி. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ரேசர் நீங்க தெரியும், ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸ் பல தடவை சொல்லிட்டீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ரேசர் அவ்வளவுதான். ஒரே ரேசர்ல ஒரு 4 ரேசர் தெரியும். நரேன் கார்த்திகேயன் உட்பட ஒரு 4 ரேசர் தெரியும் ஒட்டுமொத்தமா, அவ்வளவுதான். அந்த கான்செப்ட்ல நமக்கும் புரியுற மாதிரி எடுத்துருக்காங்க. ஆனா படத்துல எனக்கு வந்து பெஸ்ட்னா சினிமாட்டோகிராஃபி தான். அந்த அளவுக்கு கேமரா ஒர்க்கு பயங்கரம். கண்டிப்பா சொல்றேன், அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்டு அவங்க ஊர்ல வந்து ஆஸ்கர் அவார்டு தானே, அந்த ஆஸ்கர் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சினிமாட்டோகிராஃபிக்கு இந்த படத்துக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து அவார்டு வருது. அந்த அளவுக்கு ஒரு மொரட்டு ஒர்க்கு. அந்த பிஜிஎம் ஒர்க்குக்கும் பிஜிஎம் சரியான சவுண்ட் குவாலிட்டிங்க. என்ன மாதிரி குவாலிட்டின்னு தெரியல. எனக்கு காட்டூர்ல வந்து எலியேஷன் பஸ் புதுசாக டால்பி ஸ்கிரீன் ஓப்பன் பண்ண போறாங்கன்னாங்க. ஒருவேளை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஏதாவது டெஸ்ட் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் போட்டாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு தடவை போலான்னு இருக்கேன். ஏன்னா டால்பி ஆட்மாஸ் அந்த டால்பி ஸ்கிரீன்லயே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்னு. மொரட்டு சவுண்ட் எஃபெக்ட், மொரட்டு பிஜிஎம், மொரட்டு சினிமாட்டோகிராஃபி இருக்கு. இந்த 3க்காகவே தாராளமா. அதே மாதிரி மெயினா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மாதிரின்னு சொன்னோன்னே உங்களுக்கு இந்த படம் செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னார்ல, எனக்கு அப்பயே டவுட்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒர்க் ஆச்சு படம், ஒரு கமர்ஷியலா நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு படம் வந்து நமக்கு ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அது இந்த படம் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு படம். இன்னொன்று வந்து மகாவதார் நரசிம்மா. மகாவதார் நரசிம்மா படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ நமக்கு சிம்பிளா வந்து டிவியில வந்து நம்ம தியேட்டர்ல ஒரு படம் பார்த்துருப்போம். ஒரு படம் பார்த்து ரொம்ப பிடிக்கும், படம் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எங்கேயுமே படம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு டிவிலையோ இல்லை நம்ம எங்கேயா வெளியூர் போறப்போ பஸ்ஸில் அந்த படம் போடுறாங்க, இல்லை இறக்கே எப்படியோ அந்த படம் நம்ம வலுக்கட்டாயமா பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்களேன். உட்காந்துருக்கோம், அப்போ பார்க்குறோம். அப்போ இந்த 5-6 வருஷம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு எதுவும் எல்லாமே மறந்து புதுசாக பார்க்குற மாதிரி சீன்ஸ் இருக்கும். நம்ம படம் தான், பார்த்த படம் தான், பிடிச்ச படம் தான், ஆல்ரெடி 2 தடவை தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தான். ஆனாலும் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாதிரி தெரிஞ்ச கதை தான்
நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகுன அதே பக்தி கதை தான், அதே பக்த பிரகலானந்தன் கதை தான். ஆனா அதை ப்ரெசென்ட் பண்ணிருக்க விதம் ரொம்ப டாப் நாச் இருக்கு. அனிமேஷனு, ஸ்கிரீன் பிளே, மேக்கிங், கிளைமேக்ஸ், ஸ்டண்ட், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல சாம்சிஎஸ் பிஜிஎம். ஆனா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப இறைச்சலா இருந்துச்சு, அது உண்மைதான். இறைச்சல் பல இடத்துல இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பக்தி படம் அப்படிங்கிற இடத்துல மாஸ் பிஜிஎம் போடுறது இருக்குல்ல, அது ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமா போட்டிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் அதை பெர்சேஸ் பண்ணியிருக்க விதமும் பியூர் டிவைன் பயங்கரமா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த டேரக்டர் வந்து அஸ்வின் குமார் நினைக்கிற ஒரு பேரு, அவர் தான் போஸ்டர்ல இருக்கு. அவர் வந்து இந்த மித்தாலஜிக்கல் கான்செப்டா வந்து சும்மா படம் எடுக்கிறது ஏகப்பட்ட பேருக்கு சொல்லி சொதப்பிட்டாங்க. நிறைய பேர் இந்த ஆதி புருஷன் பத்தி பிரபாஸ் வச்சு அவ்வளவு பெரிய கேஸ்டிங்லாம் வச்சு பயங்கரம் சொதப்பி இருந்தாங்க. ஆனா இது மாதிரி அனிமேஷன் பண்ணும்போது எவ்வளவு சுதந்திரம் இருக்கு, எவ்வளவு குவாலிட்டியா எடுக்க முடியுது அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. நிறைய பேக் ஸ்டோரி நல்லா ஆட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு நம்ம பக்த பிரகலாதன் கதையில வந்து ஜஸ்ட் பக்த பிரகலாதன் கதையை மட்டும் சொல்லாம அதுக்கு முன்னாடி அந்த அசுரர்கள் வந்து அவங்களுக்கான சிறு கதை, கிளை கதை, தனித்தனி கதைகள்லாம் சின்ன பிள்ளை நான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி ஒரே கதையா கொண்டு வந்ததும் அதை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்துல நானே பார்த்த தெரிஞ்ச பழகுன எல்லா கதையுமா இருந்தாலுமே பிரசன்ட் பண்ணியிருக்க விதத்துல எனக்கு மகாவதார் நரசிம்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பர் அல்டி. அதாவது செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அந்த பக்த பிரகலாதன் கதையை சின்ன பிள்ளை எத்தனை தடவை நான் பார்த்துருப்பேன்னு தெரியல. ஆனா இதுல பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன கதைகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வந்து பாக்குறதுக்கு. அதுவும் ஒரு யானை சீன் இருக்கும். யானை சீனுக்கு அடுத்த சீன் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த யானை சீனை வந்து நம்ம பல படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். இதை இந்த பக்த பிரகலாதன் கதையிலேயே நானே ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். ஆனா இதுல அந்த யானை சீனுக்கு அடுத்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீனும் கடல் சீனும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு கடவுளை வந்து தரிசிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து இந்த படத்துல வந்து அந்த பாட்டுக்கு முன்னாடி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதை நல்லா எனக்கு அனிமேஷன்லயே நல்ல ஒர்க்கா இருந்துச்சு. அது அந்த இரணியனோட லுக்கா இருக்கட்டும், அந்த சின்ன பையன் பக்த பிரகலான லுக்கா இருக்கட்டும், ரெண்டுமே அந்த அனிமேஷன்ல வந்து நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் இந்த 2 படங்களை பத்திய என்னுடைய ஒப்பீனியன். அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு என் பொண்ணுக்கு வந்து படம் பிடிக்கல. நான் அனிமேஷன் படம் பிடிக்கும் அப்படின்னு ஆர்வமா கூட்டு போனேன். அவங்களுக்கு பிடிக்கல மீன்ஸ் புரியல. என்னன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் டைலாக், நான் நினைச்சேன் தமிழ் டைலாக் நம்ம இது மாதிரி படம் நல்லா இனிமேல் தான் அதிகமாக கூட்டு போகணுங்கிற எண்ணம் இப்ப புரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா அவங்களுக்கு அதிகமா இது மாதிரி நான் வந்து எனக்கு தமிழோட ஆர்வம் எப்போ அதிகமாச்சு, தமிழ் படம் இது மாதிரி தமிழ் உச்சரிப்பு அதிகமாக உள்ள படங்கள் நான் பார்த்தனாலதான் எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகமா வந்துச்சு. ஆனா குழந்தைங்களுக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு தூய தமிழ் இருக்கனாலே புரியல அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இனிமேல் அது எனக்கு ஒரு சொல்லப்போனா ஒரு விழிப்புணர்வா எனக்கு ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இது மாதிரி படங்கள் அதிகமாக கூட்டு போகணும், தமிழ் உச்சரிப்பு நிறைய அவங்களை கேட்க வைக்கணும். ஏன்னா இப்போ வர படங்கள் நார்மல் தமிழ் டைலாக்ட் தானே இருக்கு. பழைய உச்சரிப்பு அவங்க பாக்குறது இல்லையா. பழைய உச்சரிப்பு பாக்குறதுக்கு இது மாதிரி படங்கள் அதே டைம் இது மாதிரி கான்செப்ட் வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்ப சுத்தமா பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணு செகண்ட் ஹாஃப் பாக்குறப்ப நல்லா இருக்கு, ஓகேவா செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்க பெரிய பொண்ணு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் அந்த தொடர் கொலை முயற்சி, அது தொடர்ச்சியா தப்பிக்கிறது, தொடர்ச்சியா கடவுள் காப்பாத்துறது, அது பல தடவை வர்றது ரொம்ப கிட்டத்தட்ட சொல்லணும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்ப இது ஒரு பாடமாவும் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் குழந்தைங்களை அதிகமா இந்த மாதிரி படங்களை பார்க்க வைக்கணும். அப்பதான் தமிழ் அந்த என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் புரிதல்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் இந்த 2 படங்களை பத்திய முழு ரிவ்யூ. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. உங்க குழந்தைகள் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருக்காங்களா? பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலையே, என்னன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. இல்ல தெரியாது. அவங்களுக்கு பிடிக்கல. நான் வேல்பாரி கதையவே என் கதையை கேட்டு 2-3 நாள் ஆடியோ கேட்டாங்க. 3ஆவது நாள் இருந்து ஆடி நிப்பாட்டிட்டாங்க அவங்க. ப்ரோ பேசலாமா? பேசலாம் பிரதர், ஒரே நிமிஷம். என் வீட்லயே அந்த வேல்பாரிக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் மரியாதை இல்லை. எந்த வீட்லயே என்கிட்டயே. இப்ப சொல்லுங்க சாக்கோ. ப்ரோ ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ, மரணா மாசா இருக்குது ப்ரோ. ஹலோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க கேக்குது. கூலி ட்ரெய்லர் பார்த்தேன், மரணா மாசா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. டைம் மிஷின் பிக்சர் இல்ல தானே ப்ரோ? அது இல்ல ப்ரோ, அது கிளாக் மிஷின் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க சத்யராஜா அவங்க, அதுக்கு தான் சயின்டிபிக் இல்ல டார்ச்சர் பண்ணுவாங்க. அது பென்டிரைவ் என்னென்ன வச்சு ஸ்டார்டிங்ல வாட்ச் பண்ணுவாங்க, அதுக்கு தான் கேட்டேன். சயின்டிபிக் இல்ல இல்லன்னு. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. அப்போ இந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, இப்போ மைக் வந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் உங்களுக்கு இப்படி சுத்தி காட்டுறாரு லோகி. ஆமா 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 ப்ரோ, ஆமா ப்ரோ. நல்லா இருந்துச்சு உண்மையை சொன்னாலுமே.
தலைவரை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதே ஒரு ஆனா அழகு. இது இருக்கிறதுலயே சிம்பிளா கட் பண்ணி பன்னீர் கட்டையறாரு கூலி இதுதான் லோகேஷ் கனகராஜ் வந்து. ஆமா ஆமா, அதுவும் உண்மை. நிறைய பேர் ட்ரைலர் கட்டே சரியில்லைன்னு நம்ம மாவீரன் கூட சொல்லியிருந்தாரு. ஆமா. பட் நம்ம அந்த அளவுக்கு டீப்பா பார்க்கல, பட் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இன்னொன்னு ஏன்னா சொல்றேன், நம்ம இன்னொன்னு என்ன தெரியுமா ப்ரோ, ம், மீன்ஸ் பிளட் ஷேட்ஸ் சொல்லுவாங்க, ட்ரெய்லர்ல ஒரு பிளட் ஷேடும் இல்ல ப்ரோ. இல்ல படம் பாருங்க வரும். அது டியூரேஷன் எவ்வளவு ப்ரோ, எவ்வளவு நேரம் இருக்குது ப்ரோ? 2 hour 48 minutes approximate. 1 hour 24 minutes first half, 2 hour second half 1 hour 15 24 minutes. அவ்வளோ டீட்டெயில்டா தெரியல, மொத்தமா பாருங்க 2 ப்ரோ, hour 50 minutes. நீங்க சொன்னீங்கல்ல பதிலுக்கு அவர் ஒண்ணு சொல்றாரு கேட்டுக்கீங்க. பார்த்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ? அதையே நீங்க ரெண்டா பிரிச்சு சொன்னீங்கல்ல கரெக்டா கணக்கு போட்டு. 1 hour 24 minutes 1 hour 24 minutes. ஆமா அப்படி இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல செகண்ட் ஹாஃப் எப்பயுமே லென்த்தா இருக்க கூடாது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் அதுக்கு தான் ஈக்குவலைஸ் பண்ணணும் கரெக்டா. 1 hour 24 minutes 1 hour 24 minutes வச்சா எங்கோ மீன்ஸ் போரிங் இல்ல மாதிரி இருக்காது. ஆக்சுவலா எனக்கு தெரியல, இப்ப ட்ரெய்லர்லயே வந்து அவரை ரஜினிகாந்த் அவர்களை ரிவீல் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி படத்துலயும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரிவீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு ட்ரெய்லர் ஈவன் லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் 3 minutes, மிச்சதெல்லாம் 2 minutes 2 minutesக்குள்ள இருக்கும் அவ்வளவுதான். இதுல நிறைய கேரக்டர்ஸ் காமிக்கணும்ல, டைட்டில் ஆமா போடுறதுக்கே ஆமா. 10 செகண்ட் எடுக்கும். அமீர் கான் ஓகே லுக்கிங் தான். ஆனா சோபின் அத மஞ்சுமால் பாய்ஸ்ல பண்ணியிருந்தாங்களே, he was looking pretty well. நாகார்ஜுன் அவங்களும் ஓகே. ஸ்ருதி ஹாசன் மீன்ஸ் என்ன ரோல், டாக்டர் சத்யராஜ் அவங்க டாக்டர் இல்ல. ஹலோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஆமா ஆமா bro. ஓகே ரோல். அவங்க சடனா பார்த்தா இவங்க கன்னடா ஹீரோயின் ஒருத்தர் இருக்கிறாங்க அதுல ஸ்டார்டிங்ல ஒரு ஆமா ரச்சிதா ராமன் அவங்க பேரு. அது என்ன சீதாராம் தான் ப்ரோ. ப்ரோ நேரம் ஏதோ பொந்துக்குள்ள உட்காந்துருக்கீங்க விஷால் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லைங்க, பதிவு பண்ணோம்லங்க, அது தெரியாமலாம் நீங்க இருக்க கூடாதுல்ல. அவங்க ஒரு நல்ல நடிகை. அவங்க ஆமா பதிவு ப்ரோ, பண்ணோம்ல. ஆமா ப்ரோ, சொல்றேன் ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட். சாக்கோ, என்ன ப்ரோ இப்படி வரீங்க? சொல்றேன் சாக்கோ, சொல்லுங்க. கமான் சாக்கோ. அதான் ரச்சிதாராம் தான் ப்ரோ. நான் சொல்றதுக்குள்ள கன்னடா ஹீரோயின், நான் சொல்றதுக்குள்ள நீங்களே இது பண்ணிட்டு சரி விடியா, அடுத்து சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க சார். அவங்க பின்ன மாமூலி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பின் பேர் தெரியாது. தமிழ் ஆக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கு. இவங்க தமிழர் டைரக்டர் இருக்கிறாங்களே. சரி தலைவா, ஹவுஸ் நாகார்ஜுனா ரோல் ஃபார் யூ? இஸ் ஆன்டகோனிஸ்ட் ரைட், இஸ் லைக் வில்லன் ரோல் ரைட். ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? புடிச்சிச்சு ப்ரோ. ஆனா வெயிட்டிங் ப்ரோ, வெயிட்டிங் ஃபார் குட். ஆனா விஷால் ப்ரோ, நீங்க கவனிச்சீங்களா? நான் வந்து ரஜினி சாரோட ஃபுல் வில்லத்தனத்தை இறக்க போறேனாரு. பட் அது வேற ரொம்ப கதை. நல்லவ மாதிரி தான் தெரியுது. அது வேற கதைன்ட்டாரு. இல்ல அவரு சொல்லிட்டாரு. அவரு முதல்ல எடுத்தது வந்து 2 வருஷம் வந்து ஒர்க் இருக்குமா, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு. 2 வருஷம் ரஜினி சார் வந்து பீக்க வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அடுத்த ஃபுல் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இந்த மாத்திட்டேன். அது வந்து என்னன்னா, அவர் வந்து முழுக்க முழுக்க வில்லன், இன்னொரு ஹீரோ வந்து ஹீரோ நடிக்கணும். ஏன்னா இவரே டபுள் ஆக்ஷன் பண்ண முடியாது. இன்னொரு ஹீரோ நடிக்கணும், இவர் முழுக்க முழுக்க வில்லன் நடிக்கணும். முழுக்க அவரோட வில்லனிசத்தை காமிக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட். ஆனா 2 வருஷம் ஒர்க்ல போயிடும் அப்படிங்கறதுக்காக அது நான் இப்போதைக்கு பண்ணல, ஃபர்ஸ்ட் இதை கூலி பண்றோம்ட்டாரு. அவ்வளவுதான். ஆனா ஆமா, அது ஃபேண்டசி ஃபிலிம், அதுக்கு நிறைய சிஜி ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன வேணாலும் சொல்லுங்க ப்ரோ. எங்க கட் ஆயிடுச்சு. சரி, சினிமா பாரடைஸோ அவர் வந்திருக்கிறாரு. சினிமா பாரடைஸோ நீங்க சொல்லுங்க. அடுத்து மெய்யலுங்கெல்லாம் சொல்லிட்டாரா? பூஸ்டர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. புதுசா வந்தவங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. மெய்யழகன் தம்ஸ் அப் போடுறாரு சொல்லிட்டார் போல. அப்ப பேசக்கூடிய சினிமா பாரடைஸோ பேசுறீங்களா? இல்ல ப்ரோ, நான் இன்னும் அப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. கேப் கிடைக்கும் போது ஸ்பீக்கர் உள்ள பேசிடுங்க. அப்புறம் டைம் முடியும் போது நம்ம நின்றுவோம். டக்குனு 10 மணி ஆயிடுச்சு, முடிச்சு. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ட்ரெய்லர் ஓகே பிடிச்சிருந்துச்சு. பட் அனிவருக்கு ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. எனக்கு அதுதான் உறுத்தலா இருந்துச்சு. படத்துல எப்படியும் நல்லா பண்ணுவாருன்னு நம்புறேன். அவ்வளவுதானா ப்ரோ? எனக்கு இதுல வேற எதுவும் இல்ல ப்ரோ. ட்ரெய்லர் ஓகே, டோன்ட் வரி गाइस. சன் பிக்சர்ஸ் நிறைய ப்ரோமோ வீடியோஸ் விடுவாங்க ட்ரெய்லர்ஸ் எல்லாம். அதை ஷார்ட்
பிஜிஎம் சரி பண்ணியிருக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, பாத்துக்கலாம். இவர் இது சீன்ஸா போகும்போது இவர் பின்னாடி ஏதோ படிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது கேட்கும்போது. ராஜ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அதுல பிளாஸ்பேக் இது மாதிரி போர்ஷன் இருக்காதுல்ல? எதுங்க? கூலியில பிளாஸ்பேக் போர்ஷன் இருக்கா? அது ட்ரெய்லர்ல ஒரு கலர் கிரியேட் வருது. பஸ் எல்லாம் நான் உபேந்திரா இருக்க பஸ் எல்லாம் வந்து பழைய பஸ்ஸா டோட்டலா இது மாறுது. அது இந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ற மாதிரியும் அதை நவுத்துற மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக் போர்ஷனா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. ட்ரெய்லர்லயே எனக்கு வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன, அந்த உபேந்திரா வந்து இந்த ஐ ஷாட் பண்றாரு, ஐ பால் மூவ் ஆகுதுல்ல, அவர் அது ட்ரேட்மார்க்கே வச்சிருக்காரு. அவரோட பழைய படம் உபேந்திராலையும் இருக்கும், சத்தியமணி தமிழ் படம் சத்தியமணியும் இருக்கும், இதுலயும் இருக்கு. யாரும் நவுத்தி பார்க்கற வரமாட்டாரு. எப்படி ஒரிஜினலா நவுத்துறாரா என்ன மாதிரி அதை தனியா நவுத்துறாரான்னு ஒரு டவுட் இருக்கு. அதெல்லாம் அவருக்கு தான் பிளாஷ்பேக் போர்ஷன் போல இருக்கு. பார்ப்போம். இல்ல ஷாட் உண்மையிலேயே செம்மையா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அவர் சொல்லியிருக்காரு, லோகேஷ் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னோட ஒரு படத்துலயும் பிளாஷ்பேக் ஒரு இதுல இருக்கும், கைதியில வாய்ஸ்லயே இருக்கும், விக்ரம்ல வந்து அந்த ப்ரொஜெக்டர் ரூம்ல அனிமேஷன் பண்ணியிருப்போம், லியோல ஒரு ஃபுல் லென்த் பிளாஷ்பேக்கா இருக்கும், இதுல நான் ஒரு வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னார் இன்டர்வியூல. தெரியல எனக்கு தான் எல்லாத்துக்குமே ஐ ஷாட் இருக்கு படத்துல. ஆனா உபேந்திரா மட்டும் பவர்ஃபுல்லா இருக்கு. நான் அவர் ஏன்னா தமிழ்ல அவர் கரெக்ட் சரியா பயன்படுத்த சத்தியம்ல நான் முதல்ல அவர் கொடுத்த பில்டப்புக்கு வேற மாதிரி எதிர்பார்த்தேன் அவரை. அடுத்த சத்தியம்ல வந்து கூட்டு வந்து இப்ப இருங்களா என் தலைமை மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, அதுல இருந்து சத்தியம்ல பார்த்தோன்னே டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சன்னா சத்தியமூர்த்தின்னு ஒரு படம் அல்லு அர்ஜுன் படம் இருக்கும், அதுல அவர் சூப்பரான ரோல் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல தமிழ் ரோல் கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும். சன்னா சத்தியமூர்த்தி பயங்கர எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஸ்னேகா இருப்பாங்க, நல்லா இருக்கும். ஸ்னேகா ஜோடி அவங்களுக்கு. ஆனா அதுல செம்ம கமர்ஷியலா இருக்கும். எனக்கு உபேந்திரா பிடிச்ச வெகு சில படங்கள்ல எனக்கு அந்த ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு படங்கள் என்ன, எப்பவுமே கொஞ்சம் பார்த்திபன், நம்ம ஊர் பார்த்திபன் மாதிரியும் வேட்டைக்காரன் ஸ்ரீநாத் மாதிரியும் நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லி சுத்துற ஆள் அவரு. அதனாலேயே அவரை கொஞ்சம் நான் பார்த்து படங்கள் பார்க்கறது. இப்ப இந்த படத்துல ரொம்ப அவரோட ரோல் நல்லா இருக்கும் போல இருக்கும். அதாவது ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர்கிட்ட இருக்கு, ஆனா அவர் சரியா பயன்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர்கிட்ட சூப்பரா இருக்கு. இந்த படத்துலையும் பார்த்தா எனக்கு ட்ரைலர்ல அவரு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறமேட்டு சரி பார்ப்போம், இன்னும் 10 நாள் தானே படம். பிரகாஷ்ண்ணா, நீங்க எங்கண்ணா பாப்பீங்க படம்? திருச்சியிலயா இல்ல பெங்களூரா? தேட்டர்ல பரணி. நான் திருச்சியா பெங்களூரா? 4 மணிக்கு போட்டா வெளியூர், 6 மணிக்கு போட்டா திருச்சியில 9 மணிக்கு பாத்திரலாம். அப்ப 4 மணிக்கு போட வேணாம் பாருங்க. 6 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு 6:30 தான் முதல் தோணுன்னு வச்சுங்களேன். அடுத்த 2.5 மணி நேரத்துல திருச்சியில படம் போட்டுரும். 9 மணிக்கு இந்த படம் கன்ஃபார்மா வந்துடும். 9 மணிக்கு இந்த 2.5 மணி நேரத்துல படம் பார்க்க போறது, 2.5 மணி நேரம் முன்கூட்டியே பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம வெளியூர் டிராவல் பண்ணி அலைஞ்சி அது வேணாம். ஒரு 4:30 மணி ஷோ அப்படின்னு போட்டாங்கன்னா அப்படியே பெங்களூர் படம் பார்த்துட்டு ஊரை சுத்திட்டு அப்படியே ஒரு 4-5 கிளப்பு போயிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு வந்துட்டு பாரலாம். அது நமக்கு ஒரு 2-in-1 பெனிஃபிட்டா இருக்கும். இது ஒரு படத்துக்காக மட்டுமே அலைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு செட் ஆகாது. சரி, ஓகே. சப்போஸ் என்னால சத்தியமா இங்க டிக்கெட் வாங்க முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். பட் நான் பெங்களூர்ல பார்க்க தான் ட்ரை பண்ணுவேன். அப்படி முடியலன்ற பட்சத்துல பிரகாஷ் ப்ரோ நீங்க தான் எனக்கு வந்து டிக்கெட் வாங்கி தரணும், சென்டர் சீட்டு பின்னாடி. திருச்சியிலயா? ஆமா, திருச்சியில டிக்கெட் வாங்கிக்கலாம், சர்வசாதாரணமா வாங்கலாம். திருச்சியில எல்ஐடியே வாங்கி தரேங்க. அதுதான் சொல்றேன். உங்க பக்கத்து சீட்டு, சென்டர் சீட்டா? 5 டிக்கெட் எனக்கு கிடைக்கும் மொத்தம். எனக்கு 5 டிக்கெட் கிடைக்கும் எப்பவுமே, எந்த படத்தா இருந்தாலும். எப்போ அந்த 5 நண்பர்களுக்கான அதுல ஒருத்தரை கழட்டி விட்டு உங்களுக்கு எடுத்து விடுறேன் வாங்க. கிடைக்கலாம். 6 டிக்கெட்டா வாங்கி கொடுங்க போதும். 5 டிக்கெட் தருவாங்க. தேட்டருக்காரு போனா 5 சீட்டுக்கு லெட்டர் எழுதி தருவாரு. அதை கொடுத்து தேட்டர் கவுண்டர்ல தான் வாங்குறது. வேற ஒண்ணு 5 டிக்கெட் தான் எப்பவுமே எழுதி கொடுப்பாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். நம்ம புக் பண்ணும்போது புக் பண்ணிடலாம். அப்படின்னா நீங்க தானே பாக்குறீங்க, எனக்கு முன்னாடி நீங்க தானே புக்கிங் ஓப்பன் பண்ணி பாப்பீங்க. பார்த்தா கிடைச்சிடும், புக்கிங் பண்ணிடலாம். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் ஓப்பன் ஆகும், அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, நான் வந்துடுவேன் காலையில. அப்ப போடலாம். சரி ரைட்டு. ஒரு ரஜினி ஃபேன் குரு அவர் வந்திருக்கிறாரு. குரு சொல்லுங்க. எனக்கு தான் காமிக்கலையா? ஓகே, சினிமா பாரடைஸா வந்துட்டாரு, பேச மாட்டாரு. சினிமா பாரடைஸும் பேச மாட்டாரு. பூஸ்டர்னு ஒருத்தர் வந்தாரு, பூஸ்டர் எக்ஸ். அவர் ஸ்பீக்கர் வராங்க, பேச மாட்டாங்களா? கண்டென்ட் கிரியேட்டர் போட்டு இன்ட்ரோவர்ட் போட்டுறாரு. பேசுங்க ப்ரோ, பூஸ்டர் ப்ரோ. ஓ, இன்ட்ரோவர்ட் போல இருக்கு. சரி ரைட், ஓகே நெக்ஸ்ட். இல்ல பேசுங்க, இப்ப ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணாரு, பேசுங்க ப்ரோ. லிசனர் பீட்டர். சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இந்த ஓஜி லிரிக் வந்துச்சுல ஓஜி படத்துல. ஆமாங்க, எல்லாம் ஐயோ அம்மா அப்பன்னு ஃபயர் விடுறாங்க. ஃபயர் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அன்னைக்கு. இது வேற பவன் கல்யாணுக்கு பயங்கரங்கிறாங்க.
இல்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, நீங்க தமனுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுவீங்களா தமனுக்காக, ஆமா அனிருத். அதுவும் இருக்கும். ஜிவி பிரகாஷ் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கும். சரி அவ்வளவுதான். பாக்கலாம். நான் இன்னும் பாக்கல. இன்னைக்கு படம்னு படத்துக்கு கேட்டுட்டு பாக்கலாம். சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாப்போம். ஆனா ஒரு சீன்ல நாகார்ஜுனா சுத்தி டிவியா இருக்கு, எல்லாமே நாட் கனெக்டட் ஒரு அதுதான் மனுஷன் இன்டர்வல் பேசிக்கிறாங்க. ஏங்க அது இன்டர்வல் கிடையாது. ஆனா அது சாட் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் அந்த டிவி ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி வந்துருமே. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கல்ல, இந்த பவர் ஹவுஸ் ப்ரோமோ வந்துச்சுல, பவர் ஹவுஸ் ப்ரோமோல மேக்கி வீடியோல அவர் இருப்பாரு. ஆமா அதே ஆமா அதே அதே தலைவரோட அதே பேச்சு எல்லாமே அதே அதுல வரும். லொகேஷன்ல அவர் இருப்பாரு. ஆனா ஒரு இதுக்குள்ள இந்த எதுக்கு இவ்ளோ டிவின்னு தான் நான் யோசிச்சுட்டேன். ஒரு பிளேஸ்ல இவ்ளோ டிவி எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. தெரியல, அது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலே இருக்கும் தெரியுமில்ல. கூலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வச்சு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அதுலயே அந்த டிவி இருக்கும். அது கூலி பவர் ஹவுஸ்லயும் இருக்கும், இதுலயே இருக்கும். அது ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏதோ ஒண்ணு. பாப்போம். நைஸ் வெயிட்டிங். சரி ஓகே, ஈவென்ட் முடிச்சிடலாமா? ஸோ கேஸ் முடியறப்போ தலைவர் ஸ்டைல சொல்லுங்க பரணி. நான் இல்ல, பிரகாஷ் ப்ரோ தான் அதுக்கெல்லாம் கரெக்டா இருப்பாரு. இல்ல குமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. இல்ல பரணி ப்ரோ அவரு வந்து விக்ரம் டைலாக் சொல்லுவாரு, ஆரம்பிக்கலாமான்னு. நீங்க கூலி டைலாக் சொல்லுங்க, முடிச்சிடலாமா? ஆமா ஆரம்பிச்சிடலாமா பரணின்னு கேட்கறதுக்கு பதிலா இனிமே ஆரம்பிக்கலாமான்னு பிரகாஷ் ப்ரோ கேட்கட்டும். நீங்க முடிச்சிடலாம் அப்படின்னு குரு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. திருச்சியில எப்போ ப்ரோ டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி வீக்கெண்ட், நெக்ஸ்ட் வீக்கெண்டா நெக்ஸ்ட் சனி ஞாயிறு கண்டிப்பா புக்கிங் ஓப்பன் ஆயிரும். திருச்சியில மெகா ஸ்டார்ல மட்டும் சனிக்கிழமை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சனிக்கிழமை. மத்த எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை காலையில ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே 9 மணி ஷோ தானே ப்ரோ? ஆமா 9 மணி ஷோ கன்ஃபார்ம் ஆயிரும். இதெல்லாம் வந்து பர்மிஷன் வாங்கிடுவாங்க, போட்டு வாங்கிடுவாங்க. சுதந்திர தினத்தை முன்னிட்டு முன்கூட்டியே நாள் வெளியாகறதுனால சுதந்திர தினம் அன்னைக்கும் 14ஆம் தேதியும் அப்படியே சனி ஞாயிறு சேர்த்து 9 மணி ஷோ வாங்கிடுவாங்க, பர்மிஷன் வாங்கிடுவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 7 மணி ஷோ போட்டுருவாங்க. சனிக்கிழமை வந்து கிருஷ்ண ஜெயந்தி, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை இல்ல, போட்டுருவாங்க. திருச்சி தியேட்டரே ஏன் ப்ரோ, ஒரே டவுட், ஏன் ப்ரோ திருச்சி தியேட்டர் எத்த படமா இருந்தாலும் ஒரு 12 1 மணிக்கு போலயே ஓபன் பண்றாங்களே, எப்படி ப்ரோ? ஷோ டைம் சொல்றீங்களா ப்ரோ? காலையில 11 மணி 12 மணி? இல்ல புக்கிங் ஓபன் இல்ல ப்ரோ, புக்கிங் ஓபனே 12 மணி, நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஓபன் பண்றாங்களே, எப்படி ப்ரோ? அதுவா, நைட் எல்லா ஷோ முடிச்சுட்டு அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க போல, அப்பதான் ஷெட்யூல் பண்ணுவாங்க போல. எல்லா ஊரும் அப்படி இல்ல பெரும்பாலான ஊர்கள் அப்படிதான் ஓபன் பண்றாங்க. ஆனா எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அந்த ஷோ இருக்குல்ல, அந்த ஷோல வந்து அந்த நாள் பூரா வெறித்தனம்னு ரசிகர்கள் வருவாங்க. அவங்க தேட்டர் வந்து எப்படி தேட்டர் பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே டோட்டலான சீட்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்குவாங்க. ஒரு பெரும்பாலான சீட்ஸை பிளாக் பண்ணுவாங்க. ரொம்ப விவரமான ஆன்லைன்ல யூஸ் பண்றவங்க மட்டும் டக்கு 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 டக்குன்னு போட்டோம், அவங்க மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து போடாம இருக்கிறது அவங்களுக்கு தேட்டருக்கு நல்லது அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படி அதனால நைட்ல ஓப்பன் பண்றது, அவங்களே ஸ்லாட்ஸ் எல்லாம் புக்கிங் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அப்படி 5 டிக்கெட் 10 டிக்கெட்டா கொடுத்து அவங்க ரிலாக்ஸா, அதாவது தேட்டரையும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்களாம், டிக்கெட்டையும் வித்து தீர்த்துட்டாங்களாம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுதான் பண்றது. அப்படி நைட்ல ஓப்பன் பண்றதுக்கு டிக்கெட் உண்மையாக வைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன டைம்னாலும் ஓப்பன் பண்ணலாம். ஆனா இது காரணம் அதுதான். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, பகல் ஓப்பன் பண்ணா எல்லாரும் ஆன்லைன்ல முடிச்சிருப்பீங்க, அப்போ ஒரே இடத்துல புக்கிங் பண்ணுவீங்க, புக்கிங் வந்து சைட் வந்து கிராஷ் ஆயிரும், அதனால நைட் ஓப்பன் பண்றோம், நைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நைட்டு ஓப்பன் பண்ணலாம், அதே புக்கிங் பண்றதான பண்ண போறான். அன்னைக்கு புக்கிங் பண்ணணுங்க, அவங்க அந்த காரணம் சொல்லுவாங்க, அது சரியான காரணம் சொல்லுவாங்க. அது எல்லாரும் அந்த 1 மணில இருக்கும்போது சர்வரும் பிஸி ஆயிடுது, புக் பண்ணாம போக முடியுது ப்ரோ. ஒரே டயத்துல தியேட்டர் மெகா ஸ்டார் தேவலாம் ப்ரோ, மெகா ஸ்டார் கொஞ்சம் கரெக்டா ஓபன் பண்ணிடலாம். எல்ஏ சினிமாஸ் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மெகா ஸ்டார் ஒரு ஆள் தான் வந்து எல்லா டிக்கெட்டும் வந்து ஆன்லைனுக்கு கரெக்டா ஓபன் பண்றது. நான் இதுக்கு முன்னாடி பிரகாஷ் ப்ரோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் பார்த்துருக்கேன். மெகா ஸ்டார் ஒன்று தான் வந்து கரெக்டா எல்லாமே பண்ணாங்க. 150 ரூபா 150 ரூபா. பட் எனக்கு இந்த ஒரு டவுட்டும் இருக்குது. இப்போ 200 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும்னு சொல்லி மெகா ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் டே ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்டும் இருக்கு. அது பிரகாஷ் ப்ரோ கரெக்டா அது நீங்க கிளியர் பண்ணிடுங்க. புரியல. மெகா ஸ்டார்ல எப்பயுமே 150க்கு தானே டிக்கெட் கொடுப்பாங்க. 130 தான், 150 கிடையாது. 20 ரூபா அதிகப்படுத்தக்கூடாது. 130 தான் டிக்கெட் ரேட். 130. பட் ஆனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய படங்கள் வரப்ப ப்ரெஷர் இருக்கும்ல, ஒரு 200 ருபீஸ்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. அப்பயும் 130 தான் மெகா ஸ்டார்ல மட்டும். அதுதான் நான் அப்ப மந்தி கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க பாருங்க, புக்கிங் ஓபன் பண்ணா டிக்கெட் ஆன்லைன்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு 5 டிக்கெட் மட்டும் கிடைக்கும். அந்த 5 டிக்கெட் ஏதாவது ஒரு தேட்டர்ல வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒத்துக்குவாங்க பாருங்க, ஒத்துதான் ஆகணும். அவங்க என்ன ரெகுலரா போடுறாங்களே, அவங்க படம் ரெகுலரா எடுக்கிறாங்க. ரெஜியன் மியூஸ் படம் எல்லா படமும் மெகா ஸ்டார் இப்போ எடுக்கிறாங்க. ஓகே ரெஜியன் மியூஸா இது ஒரு ரிலீஸ்.
ரெட் ஜெயின் கூட அவங்க டைப் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருச்சியில வந்து 20 ஸ்கிரீன் இருக்குன்னா 17 ஸ்கிரீன்ல வந்து கூலி தான். வெறும் 3 ஸ்கிரீன் தான் வந்து வார் டூக்கு போகுது. மற்றபடி எல்லாமே 17 ஸ்கிரீன்லயுமே வந்து கூலி தான் ரிலீஸ் ஆக போகுது. சரி நீங்க அன்னைக்கு வார் ட்ரெய்லர் பாப்பீங்களாண்ணா? சாரி குரு ப்ரோ சொல்லுங்க. பார்ட் டூவா பாப்போம், பொறுமையா பார்ப்போம். குரு சொல்லுங்க. ட்ரெய்லர் பத்தி சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. அனிருத் வந்து பண்ணிருக்கான்னு சொல்றீங்க, சஸ்பென்ஸ் எதுவும் வச்சிருக்கலாம் ப்ரோ. அந்த மியூசிக்ல பேக்ரவுண்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது எதுவும் சஸ்பென்ஸ் எதுவும் வச்சிருப்பான் ப்ரோ. படத்துல போடும்போது நல்லா இருக்கும். சார் படத்துல இந்த சாங் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா. பட் ஆனா அந்த ட்ரெய்லர்ல வந்து கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க மோஸ்ட்லி. படத்துல கண்டிப்பா வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ல வர்றப்போ அது கண்டிப்பா நல்லா இருக்கும். கரெக்ட் தான். நீங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பவர் ஹவுஸே வச்சிருக்கலாம் பேக்ரவுண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சஸ்பென்ஸ்ன்னு தெரியல. ஆனா பாப்போம், படத்துல வரும்போது பாப்போம். சரி ஓகே, முடிச்சிடலாமா? சரி பரணி ப்ரோ, இத்தனை பேரை கேக்குறீங்களே, ஏன் நீங்க வார் டூக்கு போக மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் போவேன் மோஸ்ட்லி. ஓகே ஓகே, முடிச்சுக்கோ. ஆனா எனக்கு ஹிந்தில பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பாப்போம் எப்படின்னு சொல்லி. ஓகே ப்ரோ, ஸ்பேஸ் முடியறதுக்கு முன்னாடி விஷால் ப்ரோக்கு ஒரு ரெக்வஸ்ட், சீக்கிரம் ரியாக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. விஷால் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நீங்க ரியாக்ஷன் வீடியோ ஆல்ரெடி இது பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? எடுத்துட்டேன். ஓகே வெயிட்டிங். இல்ல எனக்கு ஒரிஜினல் டவுட், உங்களுக்கு மட்டும் இல்ல விஷால் எல்லாத்துக்குமே கேட்கறேன். இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுறீங்கல்ல, ஆமாண்ணே. அது உண்மையான ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து போடுவீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுவீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு தான் போடுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்ப்பேன். இல்ல அது ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் எல்லாருமே அப்பதான் பார்ப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஒரு ஜென்யூன் ரியாக்ஷன் கிடைக்கும். சரி எனக்கு தெரியல, ஜெனின் ரியாக்ஷன்ல வருமா எனக்கு தெரியல. நான் ட்ரெயிலெல்லாம் பார்க்க எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து இந்த உருவம் மூஞ்சி பட்டு தான் இருக்கும். எனக்கு எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப, 2வது தடவை 3வது தடவை அலசி பார்க்குறப்ப தான் ஏய் செம்மல்ல செம்ம அப்படின்னு நான் ஒரிஜினலாக நான் முதல் தடவை பார்க்குறப்ப அது என்ன சொல்ல வராலும் உத்து முழுசா பார்ப்பேன். அப்போ உத்து பார்க்குறப்ப எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு அப்படியே கவனிச்சிட்டு இருப்பேன், ஃபுல்லாக கவனிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் ரியாக்ஷன் 2வது தடவை பார்க்குறப்ப தான் ஏய் இது செம்ம அது செம்ம ஐ இது சூப்பராக இருக்கு அப்படிங்கிறப்ப 2வது தடவை பார்க்குறப்ப எனக்கு வரும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க இந்த ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா, அது ஒரிஜினலாக வருமான்னு கேட்கறேன், இல்ல வீடியோ போடணுங்கிறதுக்காக போடுவீங்களான்னு கேட்கறேன். அது வந்து ஓப்பன் ஒப்பீனியன் கேட்கறேன். இல்ல நான் வீடியோ போடணும்லாம் அப்படி பண்ணல. நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் நார்மலாவே அப்படிதான் பார்ப்பேன். மத்தவங்க தெரியல. சரி இது ரொம்ப நாள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரியாக்ஷன் வீடியோ நிறைய பேர் போடுறாங்களா, ஃபாரின்ல எல்லாம் போடுறாங்கல்ல. அப்ப ஏன்னா இவங்களும் வந்து ஒரிஜினல் வீடியோ போடணுங்கிறதுக்காக ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா, இல்ல ரியாக்ஷனே இப்படிதான் எப்போதும் பார்க்கும்போது இப்படிதான் பார்ப்பாங்களோ ஒரு டவுட் ரொம்ப காலமாவே இருக்கு. யார்கிட்ட கேட்கறது? தெரிஞ்ச யாராவது நண்பர்கள் மேல போடும்போது தான் நம்ம கேட்க முடியாதா? கரெக்ட் தான். அது கொஞ்சம் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவர் கிங்டம் ட்ரைலர் வந்து போடல, ஏன் போடலன்னு கேட்டா, இல்ல நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அது எனக்கு ரியாக்ஷன் வராது அப்படின்னு சொன்னாரு. இல்ல அது அவரு இது. பட் ஆனா வந்துட்டு என்ன சொல்ல, நிறைய இது வெளிநாடுல போடுறப்போ அவங்க வந்து இந்தியன் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்குன்னே சில விஷயங்கள் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். 1-2 விஷயங்கள், 1-2 பேர் ரியாக்ட் பண்றதை பாக்குறப்போ. பட் ஆனா அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் பாக்குறது. ரியாக்ஷன் நம்ம படத்துக்கு அவங்க ரியாக்ட் வீடியோ போடுறது நல்லா இருக்கும். யூடியூப்ல ஜிஆர் ஸ்டுடியோஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் நேச்சுரலா தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு தான் பண்ணுவார். அவரோட ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் அவருக்கு பெரிய ஃபேன் ப்ரோ. அவரு நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் ஸ்டூபிட் ரியாக்ஷன், சினி தேசி, இவங்க 3 பேர் தான் பார்ப்பேன். விஷால் ப்ரோ வந்து பாத்ரூம்குள்ள உட்காந்து என்னமோ பண்ணிட்டு வந்திருக்காரு போன்ல. அப்பன்னு பார்த்து ட்ரெய்லர் விட்டாங்க, பாத்ரூம்லயே உட்காந்து ட்ரெய்லர் பார்த்துட்டேன்னு சொன்னாரு. ஆமா, அதனாலதான் ரியாக்ட் பண்ணல. கிங்டம் இல்லைங்க, வார் டூங்க. இல்ல எனக்கு புரியல. அது வந்துட்டு ஓகே, அது முடிச்சுட்டு வந்து ட்ரெய்லர் பார்த்தாங்க. அவ்வளவு ட்ரெய்லர் பார்க்கணுமா தலைவா? ஆபீஸ்ல நான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண மாட்டேன், வீட்டுல தான் பண்ணணும். அவன் எப்போ விட்டான்? காலங்கத்தால விட்டுருக்கான் போல வார் 2 ட்ரெய்லர். நான் உள்ள இருந்தேன், அப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிருந்தேன் உள்ள. இல்ல ஒண்ணும் இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு என்ன கேள்வினா, இது வார் 2 ஹைப்டு ஓகே, இதெல்லாம் ஓகே, இல்லன்னா நான் சொல்லல. ஆனா வந்துட்டு நம்ம ஒரு இது பண்றோம்னா சரி, ஒர்க் பண்றோம் தான், கரெக்ட் தாங்க. ஆனா அதை விடங்க இப்ப சில பர்சனல் இடம் இருக்கு. நான் சத்தியமா தப்பா சொல்லல, உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல. அந்த பாத்ரூம் இருக்குல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து அதுல சும்மா படம் அந்த மாதிரி எல்லாம் லூசு மாதிரி நான் பாத்திருக்கேன். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுவேன். ஒரு நாள் உட்காந்து அப்படியே படம் பாத்திருக்கேன். படம் ஆரம்பிச்சது முடிச்சிருச்சு, அப்படியே உட்காந்து படத்தையே பாத்திருக்கேன், ஃபுல் படத்தை. இல்ல இது சைக்கோன்னு சொல்லலாம் கண்டிப்பா. அந்த மாதிரி இருந்திருக்கேன். எங்க அப்பா எல்லாம் கலாய்ப்பாரு ஃப்ரெண்டு கிட்ட வரப்ப. என்ன படம் தெரியுமா? அந்த ஆர்கே நடிச்சிருப்பாரு, மும்பை எக்ஸ்பிரஸா நெல்லை எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு படம். யாருக்காவது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கோட்டு போட்டு ஆர்கேன்னு ஒருத்தர் வருவாரு, லாயர் படம் பண்ணிருப்பாரு.
அவர் நடிச்ச படம். அது எல்லாம் அவன் எல்லாம் செயல். அவன் செயலுங்க. இல்ல வைகை எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் பண்ணாருங்க. அந்த படத்தை அப்படியே உட்காந்து ஃபுல்லா பாத்துருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படியே ஒரு இதுல பாத்துட்டேன் வார் டூ. இல்ல மணிரத்னம் கூட ஒன்னு படத்துல. சொல்றேன், இல்ல ஒன்னு சொல்றேன். சாரிண்ணா தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. முன்னாடி சொன்னீங்கல்ல பாத்ரூம் உட்காந்து பாருங்க சைக்கோ நினைக்கலான்னு, அப்ப கூட சைக்கோ நான் நினைக்கல. ஏன்னா நினைக்க மாட்டேன். ஏன்னா பாத்ரூம் உட்காந்து நிறைய பேர் படம் பாக்குறது, பலான படங்கள் பாக்குறது, பல வகையான படங்கள் பாக்குறது, அப்படி கிளிப்பிங்ஸ் இல்ல. பாக்குறது, அதெல்லாம் அது சகஜம். அதெல்லாம் சகஜங்க. பாத்ரூம்ல மொபைல் போன் நோன்றது சகஜம். வைகை ஆனா எக்ஸ்பிரஸ் பார்த்தது பாத்ரூம்ல உங்களுக்கு உட்காந்து பிரச்சனை. இருங்க, பாத்ரூம்ல உட்காந்து ஆர்கே நடிச்ச படத்தை பாக்குறேன்னு சொன்னீங்க பாருங்க, இப்ப நான் ஒத்துக்கிறேன் நீங்க சைக்கோ தான். இப்ப நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது முழு படத்தையும் பாத்திருக்கேன்னு சொல்றதுல வந்து எனக்கு இப்போ உங்க நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க தாடி அண்ணா அப்ப 10வது இந்த ஆர்கே படிக்கிறப்ப படம் இப்ப இல்ல 10வது இல்லங்க. படிக்கிறப்ப இது. இல்ல 10வது இல்ல படிக்கிறப்ப கொஞ்சம் நம்ப இல்ல. அப்பயே ஆர்கே நடிச்ச படத்தை பார்த்து தப்பு. இப்ப எவ்வளவு தூரம் முத்தி போயிருக்குன்னு தெரியல வேற. எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. நேர்ல மீட் பண்ணலாமா வேணாமா? ஏன்னா பாத்ரூம் உட்காந்து படம் பார்க்கறது தப்பே கிடையாது. ஏன்னா பெரும்பாலான ஆண்கள் பார்த்துருக்காங்க. அதுல என்ன மாதிரி படங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ், ஓகேவா? ஆனா வந்து ஆர்கே படத்தை பார்த்துங்கிறதே எனக்கு இன்னமும் வரைக்கும் எனக்கு படப்படன்னு அண்ணா, இருக்கு. அந்த டைம்ல முழு எல்லா படமும் படத்தையும் பார்த்துருக்கேங்கிறது. பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்ததுண்ணா. இல்ல இது சிறந்த அந்த படம். டைம்ல நான் என்ன பார்த்திருப்பேன், ஜனவரி மாதம் இது பனி வீழும் நேரம், அந்த பாட்டு வீடியோ கிளிப் பார்க்கலாம், ஒளிஞ்சு மறைஞ்சு பார்க்கலாம், ஆட்டோல உட்காந்து பார்க்கலாம், எவ்வளோ ரோட்ல எவனும் தெரியல மரத்தடியில உட்காந்து பார்க்கலாம். அட நீ சொல்ற மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து கூட பார்க்கலாம். அது தப்பு கிடையாது. அதை பாத்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன், சைக்கோன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நேச்சுரலாம் பார்க்க உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை, மனசுல எந்த பாதிப்பும் இல்லைங்களாம். ஆர்கே அடிச்ச படத்தை உட்காந்து நீங்க இப்ப பாத்ரூம்ல உட்காந்து பாத்துருக்கீங்களா? அது அந்த படத்தை நான் எவ்வளவு ஓப்பனா எனக்கு ஒத்துக்கிறேன் பாருங்க. வேற யாராவது சொல்லுவாங்களா இப்படி? இல்ல வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. சால் ப்ரோ ஆனா எதையாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் வந்து வம்புழுத்தா கோவப்படுறீங்க. வம்பிழுத்தா இங்க இல்லையா? வாட்டுக்கு இந்த மாதிரி நீங்களாம் சொல்லிடுறீங்க. எதுவுமே வியர்டா பண்ணதே இல்லையா உங்க வாழ்க்கையிலன்னு கேக்குறாங்க. அப்படியே ரொம்ப காலைல ஏன் ப்ரோ பட்டைய போட்டு பாத்ரூம்ல ஆபாச உட்காந்து ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ வேற ஏதாவது படம் கேக்குறாங்க. பார்த்தா பரவாயில்ல, இல்ல ஆர்கே கேக்குறேன் படம் கமல். பாக்குறேன்றீங்களே. ப்ரோ நீங்க வந்து கமல் நான் வந்து கேக்குறேன். நான் 10வதுன்னு இல்ல சொல்லுங்க விஷால் ப்ரோ பரவாயில்ல. நீங்க வேற எந்த கமர்ஷியல் படம் வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி மயங்கிட்டேன் அதனால வந்து அது ஹூக்டப் ஆயிட்டேன் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. நீங்க சொல்ற படம் நான் கூட பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியல என்ன படம்னு. எனக்கு மறந்து போச்சுங்க அந்த படம். நீத்து சொன்ன பாத்ரூம் குள்ள உட்காந்து 2 மணி நேரத்துக்கு மேல படம் பார்த்தாரு. மயக்க வரலையான்னு கேளுங்க, பயங்கிட்டேன்றத வச்சு. ஐயோ ஏங்க, விஷால் ப்ரோ டைம் டிராவல்ன்றாங்க, என்ன கதை? எனக்கு தெரியாது சார். நீங்க வேற யார்கிட்ட கேளுங்க. நீங்க பர்னி அந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் ப்ரோ நீங்க தான் சொல்லுங்க விஷால் ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு தெரியல, உண்மையிலுமே தெரியல. சரி விஷால் ப்ரோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை விட்டுருங்க. ஓகே. பிரகாஷ் நாளைக்கு சாம்பங்குக்கு ஏதாவது ஸ்கூல் சொல்லலாம்னு இல்லையோ? வந்தாரு. இல்ல நாளைக்கு ஸ்கூல் இல்லையோ, அதனால தான் இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களோ? சரி ரைட் ஓகே. தண்ணி ஆசைப்படுற மாதிரி. சரி முடிச்சிடலாம் பரவாயில்ல. நீங்க எனக்கு பிரச்சனை இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இல்ல விஷால் இல்ல ப்ரோ நான் பரணி, ஒண்ணு கேட்க வந்தேன். நான் விஷால் ப்ரோ முடிக்கலான்னு மைண்ட்ல வந்தேன். அவரு ஆர்கே படம் பார்த்தேன்னு சொன்னாரா, சே எப்படா முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு இன்னமும் இப்ப வந்து இப்ப ஆர்கே படம் பார்க்கலாமா இல்ல இப்ப சாப்பிட்டு தூங்கலாமான்னு யோசனையா இருக்கு. இல்ல ஆர்கே ஆன ரஜினிகாந்தோட ஸ்பீச் யூடியூப்ல இருக்கும்ல, போய் அதை பார்த்துட்டு அப்படி தூங்குவோம். ஆக்சுவலா சில பேர்த்திட்ட பேசுறப்ப எனக்கு ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு தோணும். ஆனா இத கேட்டோம்னா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ இல்ல வந்து அப்படிலாம் எப்படியாவது நினைக்கிறேன். இதுவரையும் நீங்க அப்படியே என்ன வந்துட்டு புனித அப்படியே என்கிட்ட வந்துட்டு விஷால் ப்ரோ வணக்கம், அழகா அழகிய ஆண் நீங்க தான் அப்படின்லாம் பேசிருக்கீங்க. இல்ல கால் வலி விஷால் அடிச்சது ப்ரோ இல்லையா? அது பேசுறது தப்புங்க. அழகியா நீங்கன்னு சொன்னா பரணி சொன்னா ரொம்ப அப்படி தப்புங்க. சொல்லுங்க. ரொம்ப இதை அப்படியே வேற ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறீங்க, கேட்டு வேற வாங்குறீங்க. இல்ல இதை வேற ரொம்ப அப்புறம் சொன்னா ரொம்ப ஆச்சாரமா பேசிருக்கீங்க பாருங்க ப்ரோ. அப்படி இல்ல நீங்க அதுதான் பாருங்க, ப்ரோ நம்ம சில ஜாலியா டைம் பேசுறது தானே. அது நீங்க என்ன கேளுங்க, அறியாமல ஃப்ளோல வந்துரும். ஆனா சில டைம் நான் கேளுங்க. ஸ்பைக் ஆகி ஐயோ அது கேட்க கூடாது அப்படின்னு வந்து அப்படி இல்ல, அந்த இதாயிடும். சீன்லாம் இல்ல. உங்கள்ட்ட வயசு கேக்குறோம்ல டெய்லி, அந்த மாதிரி தான் இதெல்லாம். நீங்க கேளுங்க, நானாலும் கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல நோ வரிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்ல. எப்படி பாத்ரூம்ல உட்காந்து 2 மணி நேரம் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுமா அப்படி உங்களுக்கு? அப்படியெல்லாம் பேசாம இல்ல அவ்வளவு. அப்படியெல்லாம் இல்ல ம், விஷால் ப்ரோ. பட் இப்பவும் ம். அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன், வேற எதுவும் இல்ல இல்லை. இப்ப இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பழக்கம் இல்ல ப்ரோ. அப்படி பரணி இருந்தது ப்ரோ, மாதிரி இருக்கும்ல ப்ரோ. ஆதி ப்ரோ உங்க வயசை இன்னைக்கு சொல்லிட்டாரு. அது அவர் அது சொன்னா அதுக்கு என்ன நான் சொல்லலன்னா கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன, எனக்கு புரியலையே. டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாரு. we are all shocked actually. we don't think that இல்ல அவருக்கே பிரகாஷ் என் வயசு ராஜோட என்னன்னு வயசு தெரியாது. அதிகமா இல்ல உங்களுக்கு அவருக்கே இருக்குன்றது என் வயசு சத்தியமா என்னன்னு தெரியல. தெரியாது. இல்ல சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. இல்ல அவருக்கு சொல்லிட்டாரு. தெரியாது, நான் சொல்லலையே. மேபி வேற நீங்க யாராவது சொன்னாதான் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தெரியணுமா? நான் உங்க வயசு வேற யாருக்குமே தெரியாது. பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருப்பாரு. ஆமா என் நீ இப்படி வயசை கேட்டு வயசை சொல்றதா நான்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க, வயசெல்லாம் சொல்ல போறாங்க. இது எனக்கு போன் பண்ணி வேற கேக்குறாங்க. பரணி இது வயசு என்கிட்ட போன் பண்ணி கேட்டு இன்னொருத்தட்ட சொல்றாங்களா? ஏங்க நீங்க வேற அதுக்கு மேல சரிட்டு ப்ரோ அதை விடுங்க. தேங்க்ஸ் சார், தம்பி ராகுல் ரொம்ப இல்லாம நேரமா முடிக்கலாம் படம் ஆசைப்படுறாரு. பண்றாரு. என்ன ப்ரோ? ஆமா இல்ல தேங்க்ஸ் சார். பண்றாரு. அவர் தான் எம்எஸ் பாஸ்கர் வந்து ஹீரோ அடிக்கிறாரு. அவரும் சேர்ந்து காட்ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் டைட்டில் சொல்லிருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் தானே, கிராண்ட் ஃபாதருங்க. ஓகே ஓகே.
கிராண்ட் ஃபாதர். அதான் சரி ரைட்டு பரணி. ஓகேவா, முடிச்சிடலாமா? கொண்டாடுறாங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. பை பை பை. பாய்.